Welcome dear friends to this video course on Unit 9, that is People, Development and Environment. So environmental issues. I already given this in a most descriptive way according to the latest syllabus. You would have seen that, I think. Now what I am giving in this lecture, the most important facts, concepts and the most important questions which have been asked already. Only those things I am just giving in this video lecture. This will be a complement to what we have seen in the descriptive manner of giving Unit 9. You already seen that because I have given all the 10 units according to the syllabus. It is in my group, net group. Most welcome to enter into my group or join my group and get all the videos, not only videos, other guidance aspects also, questions and other things. You are most welcome. So let us straight away enter into the topic. I hope this will be a very short one. Unit 9, People and Environment. People and environment interaction, how they are interacting with each other, like that. And sources of pollution, pollutants and their impact on human life, exploitation of natural and energy resources. So மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பு, மாசுபாட்டின் ஆதாரங்கள், மாசுபடுத்திகள், பொல்யூட்டன்ஸ்னா மாசுபடுத்திகள், மனித வாழ்வில் அவற்றின் தாக்கம், இயற்கை மற்றும் ஆற்றல் ஆதாரங்களுடைய சுரண்டல், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் energy resources. Environmental science is concerned with the study of all the systems of land, air, water, energy and life that surrounds us. அப்படி என்றால் என்ன? சுற்றுச்சூழல் அறிவியல் என்பது நம்மை சுற்றியுள்ள காற்று, நிலம், நீர், ஆற்றல் மற்றும் உயிர்களுடைய அனைத்து அமைப்புகளையும் ஆய்வு செய்வதில் அக்கறை கொண்டுள்ளது. Environment consists of physical or abiotic environment, which is made up of soil, wind, light, temperature, humidity, etc. Secondly, living or biotic environment. There are two things: physical or abiotic environment. பருப்பொருள் சுற்றுச்சூழல், பருப்பொருள்னா பொருட்கள் நிறைந்த. அடுத்து லிவிங், உயிரற்ற என்று கூட சொல்லலாம், உயிரற்ற சுற்றுச்சூழல். லிவிங் ஆர் பயோட்டிக் என்வாயர்மெண்ட் விச் இன்க்ளூட்ஸ் ஆல் லிவிங் ஆர்கன்ஸ், எல்லா வகையான உயிரினங்களும் வாழ்கின்ற அந்த பயோட்டிக் என்வாயர்மெண்ட், உயிர்கோளம் என்று சொல்லலாம். ஆகவே என்வாயர்மெண்ட்டு ரெண்டு விதத்தில் இருக்குது, ஃபிசிக்கல் அண்டு அபயோட்டிக் ஆர் பயோட்டிக், அதாவது உயிரற்ற உயிருள்ள அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்குது என்வாயர்மெண்ட்டில். சுற்றுச்சூழலில் தமிழில் சொல்கிறாங்க மண், காற்று, ஒளி, வெப்பநிலை, ஈரப்பதம் போன்றவற்றாலான பருப்பொருள் அல்லது உயிரற்ற சூழல், அது ஒன்று. இரண்டாவதாக அனைத்து உயிரினங்களையும் உள்ளடக்கிய வாழும் அல்லது உயிரியல் சூழல். இந்த ரெண்டு சுற்றுச்சூழலில் ரெண்டு அம்சங்கள் இருக்குது, இது ரொம்ப முக்கியம். பயோட்டிக் அப்படின்னா உயிர்கள் வாழக்கூடிய அந்த பூக்கோளம். பயோட்டிக் அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஃபிசிக்கல், பருப்பொருள் அல்லது உயிரற்ற சூழல். மண், காற்று, ஒளியெல்லாம் அப்படி தானே உயிரற்றதுன்னு நம்ம சொல்கிறோம். உயிரினங்கள், எல்லா வகை உயிரினங்கள், மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும் அதற்குரிய ஒரு இடம் இருக்கிறது இந்த பூ உலகில், இந்த சூழலியலில். அது கட்டி காக்கப்பட வேண்டும் என்று தான் இந்த என்வாயர்மெண்டல் எஜுகேஷனில் சொல்கிறோம். தன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் என்வாயர்மெண்ட், கிளைமேட்டிக் என்வாயர்மெண்ட்டு ஒரு காரணி இருக்குது. அதில் என்னென்ன இருக்கணும்? லைட், ப்ரெசிபிடேஷன், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட், இதெல்லாம் கிளைமேட்டிக் என்வாயர்மெண்ட், தட்பவெப்ப நிலையை பொறுத்து அமையக்கூடிய சில காரணிகள் என்வாயர்மெண்ட்னா சுற்றுச்சூழலில் இருக்குது. ஒளி, மழைப்பொழிவு, வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றெல்லாம். மண் காரணிகள் மற்றும் பூமியின் நடத்தை என்று சாயில் ஃபேக்டர்ஸ் இருக்கு.
என்றால் சாயில் தான் வந்து விளைநிலமாக இருக்குது, அதுக்கே உரித்தான சில தனித்தன்மைகள்லாம் இருக்குது. ஆகவே மண் காரணிகள் அப்படிங்கிறதும் என்வாரன்மெண்ட் சுற்றுச்சூழலோடு சேர்ந்த ஒன்று. உயிரியல் காரணிகள், மூன்றாவதாக உயிரியல் காரணிகள் என்று சொல்வது தாவரங்கள், விலங்குகள், இவை அனைத்தும் உயிரியல் காரணிகளிலே சேர்கின்றன. அது பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். உயிரியல் காரணிகள் பயோட்டிக், உயிரற்ற காரணிகளை ஆபயோட்டிக், ஏஐ சேர்த்துக்கிட்டோம்னா ஆபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அது ஆங்கிலத்தில் தெரிந்து கொள்வது நல்லது தான். தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி என்வாரன்மெண்ட், கூறுகள், இதனுடைய பகுதிகள் என்ன, சுற்றுச்சூழலுடைய கூறுகள் என்ன. ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ், அதாவது பருப்பொருள் ஆன அந்த பகுதிகள், லேண்டு, ஏர், வாட்டர், உயிரற்ற அந்த பருப்பொருட்கள், லேண்ட், ஏர், வாட்டர்லாம் அதில் வருகிறது. தென் பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள், விலங்குகள்லாம் அந்த பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸில் வருது. சோஷியல் காம்பனன்ட்ஸ்ன்னு இருக்குது. பொல்யூஷன், சோஷியல் சேஞ்சஸ், அர்பனைசேஷன், இது எல்லாமே சோஷியல் காம்பனன்ட். பொல்யூஷனுங்கிறது கூட சோஷியல் காம்பனன்ட். ஏன்னா மனிதர்களால் உருவாகுவார், சமூகத்தால் உருவாக்கப்படுவாங்கன்னா இந்த மாசுபடுத்திகள்னா பொல்யூட்டன்ஸ், பொல்யூஷன், மாசு, அதெல்லாம் வந்து சோஷியல் காம்பனண்ட்டாக இருக்குது. அதே போல் சோஷியல் சேஞ்சஸ், அர்பனைசேஷன், இதெல்லாம் சோஷியல் காம்பனன்ட்ஸுடைய என்வாரன்மெண்ட்டுடைய சோஷியல் காம்பனன்ட்ஸ். அடுத்து கல்ச்சரல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. எக்கனாமிக், பொலிட்டிக்கல், மாரல் வேல்யூஸ், ரிலிஜன், இது எல்லாமே சுற்றுச்சூழலில் சேர்ந்தது தான். ஆனால் இது கல்ச்சரல், கலாச்சார ரீதியான கூறுகள். சுற்றுச்சூழலுடைய கூறுகள் கலாச்சார ரீதியான கூறுகள் சொல்கிறோம். எக்கனாமிக், பொலிட்டிக்கல், மாரல் வேல்யூஸ், ரிலிஜன்லாம் அதில் வருது. அரசியல், பொருளாதாரம், அறநெறி மதிப்பீடுகள், மதம்லாம் அதில் வருது. அடுத்து எனர்ஜி காம்பனன்ட்ஸ்ன்றது, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, அதெல்லாம் வந்து எனர்ஜி காம்பனன்ட்ஸ். அப்புறம் புவி வெப்பம், இந்த ஜியோ தெர்மல் பவர், அதெல்லாம் வந்து பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம், இதெல்லாம் வந்து எனர்ஜி காம்பனன்ட்ஸ். அப்புறம் சைக்கலாஜிக்கல் காம்பனன்ட்ஸ் என்று இருக்கிறது. அதாவது ஃபேக்ட்ஸ், உலகை பற்றிய உண்மைகள், மனிதர்கள் பற்றிய உண்மை, இதை கூட சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஃபேக்ட்ஸ், செல்ஃப் கான்செப்ட்ஸ், நம்மளுடைய சுய கருத்துக்கள். சுய கருத்து நல்லா இருக்கும், எல்லோரும் வாழணுன்னு இருந்தால் அது சுற்றுச்சூழலை நல்லா வைக்கும். இது கூட பாதிக்கக்கூடிய செல்ஃப் கான்செப்ட்ஸ். நம்ம செல்ஃபிஷாக இருக்கோமா, இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஜென்ராசிட்டி நம்மகிட்ட இருக்கா. அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் காம்பனண்ட்டில் இது வருது. செல்ஃப் கான்செப்ட், லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அவாவினுடைய, அதாவது ஒரு ஆவல், இதை அடைய வேண்டும் என்ற அந்த ஆவல், அதனுடைய மட்டம், அதனுடைய நிலை என்ன, இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் காம்பனண்ட், லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் இன் லைஃப். அப்புறம் சுற்றுச்சூழலுடைய கூறுகள் தமிழில் சொல்கிறோம். ஆனால் உடல் கூறு, நிலம், காற்று, நீர், உயிரியல் கூறுகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள், சமூக கூறுகள், மாசுபாடு, சமூக மாற்றங்கள், நகரமயமாக்கல் போன்றவைலாம் சமூக கூறுகள். கலாச்சார கூறுகள், பொருளாதாரம், அரசியல், தார்மீக மதிப்புகள், மதம் எல்லாம் கலாச்சார கூறுகள். கல்ச்சரல் காம்பனண்ட் என்று சொன்னால் பகுதிகள் அல்லது கூறுகள். ஆற்றல் கூறுகள், சூரிய ஆற்றல் இருக்கிறது. உலகியல் கூறுகள், உண்மைகள், சுய கருத்துக்கள், அபிலாஷ் என்ற நிலைவையெல்லாம் உலகியல் கூறுகளாக இருக்கின்றன. அடுத்து ஃபேக்டர்ஸ் லீடிங் டு என்வாயர்மெண்டல் டெக்ரடேஷன், சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு வழிவகுக்கும் காரணிகள் என்னது அதனுடைய தமிழ் அர்த்தம். பாப்புலேஷன், எக்ஸ்ப்ளோஷன், மாடர்ன் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஹியூஜ் டேம்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸ், பாவர்ட்டி, இண்டஸ்ட்ரியலைசேஷன், deforestation, urbanization, indiscriminate use of chemical fertilizers, pesticides, excessive consumption of natural resources, earthquake, floods, volcanoes, lifestyle, etc. இது எல்லாமே வந்து factors leading to environmental degradation. சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு வழிவகுக்கும் காரணிகள் பார்க்கின்ற பொழுது மக்கள் தொகை வெடிப்பு, நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, பெரிய அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள், வறுமை, தொழில்மயமாக்கல், காடழிப்பு, நகரமயமாக்கல், ரசாயன உரங்களுடைய கண்மூடித்தனமான பயன்பாடு, பூச்சிக்கொல்லிகள், இயற்கை வளங்களின் அதிகப்படியான நுகர்வு, பூகம்பம், வெள்ளம், எரிமலைகள், வாழ்க்கை முறை போன்றவையெல்லாம் இந்த சுற்றுச்சூழல் சீரழிவதற்கான காரணிகளாக இருக்கின்றன. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இந்த ரசாயன உரங்கள் கூட அதெல்லாம் சுற்றுச்சூழல் என்ன, அது நிலத்தை மாசுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஸ்கோப் ஆஃப் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் முக்கியமானது. சுற்றுச்சூழல் கல்வியுடைய நோக்கம் என்ன
என்வாயர்மெண்டல் எஜுகேஷனுடைய நோக்கம், சுற்றுச்சூழல் கல்வியுடைய நோக்கம். அவேர்னஸ் அபவுட் அவர் ஓன் என்வாயர்மெண்ட், ஹவு ஃபார் இட் இஸ் பியூர், ஹவு ஃபார் இட் இஸ் பொல்யூட்டட், இதெல்லாம் அவேர்னஸ். எப்படி மனிதர்கள் வந்து இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறார்கள், இது போன்ற அந்த அவேர்னஸ், விழிப்புணர்வை மாணவ கண்மணிகளுக்கு அல்லது மற்ற மனிதர்களுக்கு கொடுப்பது என்வாயர்மெண்டல் எஜுகேஷனுடைய ஒரு நோக்கம். அதே போல் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ், அது உண்மையான அந்த வாழ்க்கை சூழல்களை வந்து கொடுக்குறது. உண்மையான வாழ்க்கை சூழல் என்பது தூய காற்று இல்லாமல் மனிதன் வாழ முடியாது, தூய தண்ணீர், சுத்தமான தண்ணீர் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. இதெல்லாம் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது, ஆக்சுவலாக அப்படி இருக்கணும், எப்படி இருக்குது. இன்றைக்கி தண்ணியே வந்து 20 ரூபா 25 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அவல நிலை. அதெல்லாம் வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷன். இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது தான் இந்த என்வாயர்மெண்டல் எஜுகேஷன். அதே போல் கன்சர்வேஷன், பாதுகாப்பு. அதில் இருக்கக்கூடிய தீமைகள் மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் மட்டுமல்ல, எவ்வாறு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, அதுதான் கன்சர்வேஷன் பேர். கன்சர்வேஷன்னா நிஜ வாழ்க்கை சூழ்நிலைகள் பாதுகாப்பு, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. தென் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இது அடிக்கடி கேள்வி கேட்பார்கள். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்றால் நீடித்த நிலையான வளர்ச்சி, நிலையான அபிவிருத்தி என்று பெயர். அடுத்து என்வாயர்மெண்டல் பொல்யூஷனுக்கு போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ்ன்னு சொன்னாலே, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்று சொன்னாலே நாம் பொல்யூஷனை பற்றி, அதாவது மாசுபடுதலை பற்றி நாம் பேசியாக வேண்டும். ஸோ என்வாயர்மெண்டல் பொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் டு மேக் அன்கிளீன், டு டிஃபைன், டிசக்ரேட் அண்ட் ப்ரொஃபைன், இப்படி தான் வர்ணிக்கிறார்கள் யுனெஸ்கோ, ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் இப்படித்தான் பொல்யூஷன் என்பதை வர்ணிக்கிறது அல்லது வரையறை கொடுக்கிறது. அது என்ன என்று சொன்னால், மாசு என்பது அசுத்தமானது, தீட்டுப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அசுத்தப்படுத்துவது, அதாவது உலகை சுற்றுச்சூழலை அசுத்தமாக்குவது, தீட்டுப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அசுத்தப்படுத்துவது என வரையறுக்கப்படுகிறது. மாசு என்றால் பொல்யூஷன், பொல்யூஷன் என்றால் மாஸ், அழுக்கு in other words. Then environmental pollution is the unfavorable alteration of our surrounding, wholly or largely as by products of man's action through direct or indirect effects of change in energy patterns, radiation levels, chemical and physical physical constitutions and abundance of organisms. இது யார் சொல்கிறாங்கன்னா, யுஎஸ்ஏ என்வாயர்மெண்டல் பொல்யூஷன் பேனல், அந்த குழு, என்வாயர்மெண்டல் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் அந்த குழு, அந்த குழு வந்து இதை சொல்லுது. ரிப்போர்ட் த குவாலிட்டி ஆஃப் தி என்வாயர்மெண்ட், இது சுற்றுச்சூழலுடைய தரம் அப்படிங்கிறத நவம்பர் 1965 வெளியிட்ட அந்த இதில் என்வாயர்மெண்டல் பொல்யூஷன்னா என்ன, சுற்றுச்சூழல் மாசுபடுதல் என்றால் என்ன என்று விளக்கி சொல்லியது. தமிழில் அது சொல்லுகிறோம், அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சுற்றுச்சூழல் மாசுபாடு என்பது ஆற்றல் வடிவங்கள், கதிர்வீச்சு அளவுகள், கதிர்வீச்சுங்கிறது அந்த அணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம், ரசாயன மற்றும் உடல் அமைப்புகள் மற்றும் ஏராளமான உயிரினங்களின் மாற்றம் ஆகியவற்றுடைய நேரடி அல்லது மறைமுக விளைவுகளால், மனிதனின் செயல்பாட்டின் தயாரிப்புகளால் முழுமையாகவோ அல்லது பெரியதாகவோ நம்மை சுற்றியுள்ள சாதகமற்ற மாற்றம். அதில் என்ன தெரியுது என்று சொன்னால், நிறைய, அதாவது ஆற்றல் வடிவங்கள் இருக்குது, கதிர்வீச்சு அளவுகள் இருக்குது, ரசாயன மற்றும் உடல் அமைப்புகள், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கணும். ஏராளமான உயிரினங்களுக்கு குறிப்பிட்ட நிலையிலே இது போன்ற ஆற்றல்கள் எல்லாம் இருக்கணும். கதிர்வீச்செல்லாம் அளவுக்கு மீறி போனால் மனிதனே வாழ முடியாது. ஆகவே நேரடியாக அல்லது மறைமுக விளைவுகளால், மனிதனுடைய செயல்பாட்டின் தயாரிப்புகளால் சில சமயங்கள் முழுமையாகவோ அல்லது பெரியதாகவோ நம்மை சுற்றியுள்ள சாதகமற்ற மாற்றம். சாதகமற்ற மாற்றம்னா ஒழுங்காக இருக்க வேண்டிய நிலையில் இல்லாமல் கொஞ்சம் தீமை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மாற்றம். அதாவது நாம் சுவாசிப்பதற்கு சரியான காற்று இல்லை என்றால் அது சாதகமற்ற மாற்றம். இதைத்தான் அமெரிக்காவுடைய சுற்றுச்சூழல் மாசுக்குழு அதன் அறிக்கையை கூறுகிறது. அதான் நம் சுற்றுச்சூழலின் தரம் என்ற அந்த தலைப்பிலே உள்ள கட்டுரையிலே இதை பற்றி சொல்லுகிறார்கள். பொல்யூஷன் அண்ட் கண்டாமினேஷன். கண்டாமினேஷன்னா என்ன, பொல்யூஷன்னா என்ன?
Contamination அப்படிங்கிறது it is a process of harmful substances or organisms that may cause diseases or discomfort to human beings. Polluted material need not necessarily be contaminated. Pollution என்னன்னு பார்த்தோம்னா the addition of materials to water, air and land which adversely affect the natural quality of environment. அது பார்க்கணும். அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. அதை தமிழில் கூட சொல்லலாம். மாசு மற்றும் மாசுபாடு. மாசுபாடுங்கிறது கண்டாமினேஷன், மாசுங்கிறது பொல்யூஷன். மாசுபாடு என்பது மனிதர்களுக்கு நோய்கள் அல்லது அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அல்லது உயிரினங்களுடைய செயல்முறை. மாசுபட்ட பொருள் மாசுபடுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாசுபட்ட பொருள் மாசுபடுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பொல்யூட்டட் திங்ஸ் நீட் நாட் பி கண்டாமினேட்டட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த மாசுபாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுற்றுச்சூழலுடைய இயற்கையான தரத்தை மோசமாக பாதிக்கும் நீர், காற்று அல்லது நிலத்தில் பொருட்களை சேர்ப்பது தான் மாசுபாடு அப்படிங்கிறது. தண்ணியிலேயே அது நல்லா இருக்குது, நீர், காற்று அல்லது அதில் இயற்கையான தரத்தை மோசமாக பாதிக்கக்கூடிய நீர், காற்று அல்லது நிலத்தில் பொருட்களை சேர்ப்பது, அதுதான் இந்த மாசுபாடுன்னு சொல்கிறோம். தண்ணியிலேயே அந்த நீர், காற்றுலாம் நல்லா இருக்குது, அதில் சில பொருட்களை சேர்க்கின்ற பொழுது மாசுபாடு அப்படின்னா என்னது? பொல்யூஷன் அண்ட் கண்டாமினேஷன். மாசுங்கிறது கண்டாமினேஷன். கண்டாமினேஷன் வெரி டேஞ்சரஸ். அது மனிதர்களுக்கு நோய்கள் அல்லது அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அல்லது உயிரினங்களுடைய செயல்முறையாக அது இருக்கும். அடுத்து மாசுபாட்டின் தன்மையின் அடிப்படையில் மாசுபடுத்தும் வகைகள். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்? கேட்டகரிஸ் ஆஃப் பொல்யூஷன் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் பொல்யூஷன். சாலிட் வேஸ்ட், கார்பேஜ், ரபிஷ், ஆஷஸ், டெட் அனிமல்ஸ் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் சாலிட் வேஸ்ட், மைனிங் வேஸ்ட், agricultural waste, etc. Then liquid waste, sewage, sakara, sewage, organic pollutants, hydrogen sulfide, chemical fertilizers, pesticides and herbicides. Herbicides அப்படின்னு சொன்னால் அந்த களைக்கொல்லிகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாட்டு நடனம் இல்லையா, அந்த அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லி. அந்த ஹெர்பிசைட்ஸ் அப்படிங்கிறது அந்த தாவரத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். இதெல்லாம் லிக்விட் வேஸ்ட்டாக இது இருக்கும். ஸோ இதெல்லாம் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்து கேசியஸ் வேஸ்ட்டு. கேஷியஸ் அப்படின்னா வாயு சம்மந்தப்பட்டது. கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, ஸ்மோக், இந்த மூடு பனின்னு சொல்கிறாங்க, பனி, அதான் மஞ்சு அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த மலைகளில், அதான் ஸ்மோக். ஒரு மாதிரி மேலே இந்த கொடைக்கானல் மலைக்கெல்லாம் போனோம்னா மேலே ஒரு மாதிரியான ஒரு மேகங்கள் திரண்டு வர்ற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி புகையெல்லாம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸ்மோக் அப்படின்ட்டு அதை சொல்கிறாங்க. அது கேசியஸ் வேஸ்ட். அப்புறம் வேஸ்ட் வித்தவுட் வெயிட் அப்படின்றது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ், ஹீட், நாய்ஸ், அன்வான்ட் சவுண்டெல்லாம் அந்த வேஸ்ட் வித்தவுட் வெயிட்டில் வரும். இது கூட பாருங்க. அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் இன்க்ளூட் ஸ்ட்ரோட்டோனியம் 90, செசியம் 137, கோபால்ட் 60. இதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ். இது தமிழில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மாசுபாடு என்பது மனிதர்களுக்கு நோய்கள் அல்லது அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அல்லது உயிரினங்களுடைய செயல்முறை. மாசுபட்ட பொருள் மாசுபடுத்தப்பட வேண்டிய விஷயம். கண்டாமினேஷனுங்கிறது ரொம்ப நெகட்டிவ். ஆனால் பொல்யூஷனுங்கிறது நெகட்டிவ் கிடையாது. சில பொருட்கள் சேர்றதுனால அது என்ன ஆகுதுன்னா, அந்த தன்னுடைய நிலையில் மாறுகிறது. அது சில விஷயம் பாதிக்கலாம், பாதிக்காமல் இருக்கலாம். அதாவது சுற்றுச்சூழலுடைய இயற்கையான தரத்தை மோசமாக பாதிக்கும் நீர், காற்று அல்லது நிலத்தில் பொருட்களை சேர்ப்பது, அதுதான் முக்கியம். பொருட்களை சேர்ப்பது இயல்பாக இருக்கக்கூடிய நல்லா இருக்கக்கூடிய நீர், காற்று கெட்டு விடுகிறது. அதான் பொல்யூஷன் என்று சொல்கிறோம். மாசுபாடு நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, மண் மாசுபாடு, ஒலி மாசுபாடு என்று பல வகைகளை பிரிக்கலாம். மாசுபாட்டின் தன்மையில் அடிப்படையில் மாசுபடுத்தும் வகைகளை நாம் இப்படி சொல்லலாம். திடக்கழிவுகள் என்று சொல்லும்போது குப்பைகள், சாம்பல், இறந்த விலங்குகளுடைய கழிவுகள், தொழிற்சாலை திடக்கழிவுகள், சுரங்க கழிவுகள், விவசாய கழிவுகள்லாம் திடக்கழிவுகள் வகையை சார்ந்தது. திரவ கழிவுகள் என்று பார்க்கின்ற பொழுது கழிவு நீர்,
கரிம மாசுபடுத்திகள், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள், இதெல்லாம் வந்து திரவ கழிவுகளில் சேரும். அடுத்து வாயு கழிவுகள் என்று சொல்லிட்ட பொழுது கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, புகை போன்றவை எடையில்லாத கழிவுகள். புகை போன்றவை அதெல்லாம் வாயு கழிவு. எடையில்லாத கழிவுகள் என்று சொல்லிட்ட பொழுது கதிரியக்க பொருட்கள், வெப்பம், சத்தம் எல்லாம் எடையில்லாத கழிவுகள். அப்புறம் கதிரியக்க பொருட்கள் எதையெல்லாம் சொல்லலாம்னா ஸ்ட்ரோட்டோனியம் 90, cesium 137, கோ 60 போன்றவை எல்லாம் கதிரியக்க பொருட்கள். இதெல்லாம் பாதிக்கக்கூடியது, பொல்யூட்டட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். தென் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா மாசுபடுத்திகள். மாசை ஏற்படுத்துவது பொல்யூட்டன்ட். Pollutant can be classified into two broad categories, namely biodegradable pollutants and non-degradable pollutants. அப்படின்னா என்னன்னு பயந்துட வேணாம். அது வந்து மக்கும் மக்காத குப்பைன்னு தமிழில் சொல்கிறோமே, அதைத்தான் அதை சொல்லுகிறோம். மக்குகின்ற குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு சொல்கிறது போல் மக்குகின்ற பொல்யூட்டன்ஸ் என்றது கூட மாசுபடுதல். இன்னொரு வந்து பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் அப்படி ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறோம். Pollutants can be classified into two broad categories, namely biodegradable pollution, non-degradable pollution. மக்கும் மக்காத அந்த அர்த்தத்திலே சொல்லுகிறோம். Biodegradable pollutants are pollutants degraded by microbial or biological action. இந்த சாக்கடையெல்லாம் இப்படி உள்ளது, அதெல்லாம் மக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த biodegradable pollutant அப்படின்னு சொல்கிறோம். நான் biodegradable pollutants வந்து they are not acted upon by microbes. இந்த நுண்ணுயிர்களால் அது செயலாற்றுவதில்லை. they are oxidized and dissociated automatically. ஆக்சிடைஸ், அது வந்து அந்த ஆக்சிஜன் சில ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு டிசோசியேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி, அது வந்து எந்த விதமான அந்த ஜெர்ம்ஸோ அல்லது எந்த விதமான தீமையும் இல்லாமல் அது மாற்ற முடியும். இந்த மாதிரி நான் பயோடெக்ரேடபிள் பொல்யூட்டன். தமிழில் சொன்னால் ஒரு வேளை புரியும். மாசுபடுத்திகளை மக்கும் மாசுகள் அல்லது மக்காத மாசுகள் என இரண்டு பரந்த பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். மக்கும் மாசுகள் என்பது நுண்ணுயிர் அல்லது உயிரியல் நடவடிக்கைகளால் சிதைக்கப்பட்ட மாசுகள், எடுத்துக்காட்டு கழிவுநீர். மக்காத மாசுக்கள் நுண்ணுயிர்களால் செயல்படுவதில்லை, அவை ஆக்சிஜனேற்றம் மற்றும் தானாக பிரித்தெடுக்கப்படுகின்றன. இவை கழிவுகளாகவும் பிளாஸ்டிக், கண்ணாடி, அலுமினியம் கேன்கள் போன்றவை விஷங்களாகவும் மாறுகின்றன. அப்படி ரெண்டு விஷயம். இந்த நான் பயோடெக்ரேடபிள்ங்கிறது வந்து என்ன, கழிவு. பயோடெக்ரேடபிள், நான் பயோடெக்ரேடபிள் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அது சில மக்கும் சில மக்காது. இந்த உதாரணமாக பிளாஸ்டிக் என்பதெல்லாம் மக்காது, அது எப்பொழுதுமே இருக்கும். ஆகவே இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், பிளாஸ்டிக், கண்ணாடி, அலுமினியம் கேன்கள் போன்றவற்றை விஷங்களாக மாறும், கதிரியக்கமாக மாறுகின்றன. கதிரியக்கமாக மாறுவது அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்ன பொருட்கள், பாதரசம், ஈயம், காட்மியம், பூச்சிக்கொல்லிகள், புகை வாயுக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இந்த பயோடெக்ரேடபிள், நான் பயோடெக்ரேடபிள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Biodegradable pollutants are pollutants degraded by microbial, biological action. சோவேஜெல்லாம் அப்படி வருது சாக்கடையில். நான் பயோடெக்ரேடபிள் pollutants are not acted upon by microbes, they are oxidized. இதுதான் ரொம்ப டேஞ்சர். இந்த பிளாஸ்டிக்கில் இந்த வகையை சேர்ந்தது, நான் பயோடெக்ரேடபிள் பொல்யூட்டன்ஸில் சேர்ந்தது. அடுத்து சோர்சஸ் ஆஃப் பொல்யூஷன். தெர்மல் பவர் ஸ்டேஷன், சுகர் மில்ஸ், டிஸ்டில்லரிஸ், இந்த திரவத்தை எல்லாம் மருந்து இதெல்லாம் தயாரிக்கணும் அது மாதிரி, அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், பேப்பர் மில்ஸ், ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்ஸ், சிந்தட்டிக் ரப்பர் ஃபேக்டரிஸ், டிடிடி ஃபேக்டரிஸ், ஆல் திஸ் திங்ஸ், சுகர் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே சோர்சஸ் ஆஃப் பொல்யூஷன். ஆதாரங்கள், மாசுபாட்டினுடைய ஆதாரங்கள்னு சொல்லும்போது அனல் மின் நிலையம், சர்க்கரை ஆலைகள், டிஸ்டில்லரிகள் மற்றும் பிற தொழில்கள், ரசாயன தொழிற்சாலைகள், காகித ஆலைகள், ஆட்டோமொபைல் பட்டறைகள், செயற்கை ரப்பர் தொழிற்சாலைகள், டிடிடி தொழிற்சாலை, மருந்து தொழிற்சாலைகள், சர்க்கரை தொழிற்சாலைகள்,
எஃகு தொழிற்சாலைகளாலும் மாசுபாட்டினுடைய பொல்யூஷனுடைய ஆதாரங்களாக இருக்கின்றன, சோர்சஸ் ஆஃப் பொல்யூஷன். அடுத்து வாட்டர் பொல்யூஷன் என்று பார்க்கிறோம். வாட்டர் பொல்யூஷனை ஏற்படுத்துகின்ற சில முகவர்கள் இருக்கிறார், ஏஜென்ட்ஸ். இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர், மெட்டலிக் ions produced by mining and oil, pesticides and herbicides, oxygen depletion, இது எல்லாமே வந்து வாட்டர் பொல்யூஷனில் சேரக்கூடியது. அதே போல் டொமஸ்டிக் சோவேஜ், எக்ஸ்க்ரெட்டா ஆஃப் மேன் அண்ட் அதர் அனிமல்ஸ்னால் இந்த கழிவு, மனிதனுடைய கழிவுகள், விலங்குகளுடைய கழிவுகள்லாம் அது டொமஸ்டிக் சோவேஜில் சேருது. இதெல்லாம் இது பூராவுமே பொல்யூட்டண்ட்டாக இருக்குது, வாட்டர் பொல்யூஷனில் சேருது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், தொழிற்சாலையுடைய கழிவுகள், ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீச்சு கழிவுகள், இது எல்லாமே சேருகின்றன. வாட்டர் பொல்யூஷனில் வாட்டரை வந்து பாதிக்கக்கூடிய மாசுக்களாக இருக்கின்றன. வாட்டர் நீர் மாசுபடுவதற்கு காரணமாக இருக்கின்றன. நீர் மாசுபாடு என்பது நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தும் பல்வேறு முகவர்கள் இருக்கிறது. அது யாருன்னா அதிகரித்த வெப்பநிலை, சுரங்கம் மற்றும் எண்ணெய் மூலம் உற்பத்தி செய்யப்படும் உலோக அயனிகள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள், ஆக்சிஜன் குறைதல், வீட்டு கழிவு நீர், மனிதன் மற்றும் பிற விலங்குகளுடைய கழிவுகள், தொழில்துறை கழிவுகள், கதிரியக்க கழிவுகள், இவை அனைத்துமே நீரிலே ஏற்படக்கூடிய பொல்யூஷன் என்று சொல்லுகின்ற பொழுது மாசுபாடு, தண்ணீர் நீர் மாசுபாடு. அடுத்து ஏர் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன். இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட்ஸ் காசிங் ஏர் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன் ஆர் த ஃபாலோயிங். ஸ்மோக் அண்ட் கிரீட் என்று சொல்லுவாங்க. ரொம்ப அந்த புகை ரொம்ப இதாக இருக்குது, லங்ஸ்குள்ளே போச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தும். ஸ்மோக் அண்ட் கிரீட் என்று சொல்லுவார்கள். ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், கதிர்வீச்சு பொருட்கள், பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸ், இது எல்லாமே வந்து ஒட்டுண்ணிகள், உண்ணிகள்னு சொல்கிறோமே, சின்ன சின்ன ரொம்ப மிகச்சிறிய அளவில் இருக்கக்கூடிய பூச்சிகள், அது பூராமே பாதிக்கும். ஏர் பொல்யூஷனை பாதிக்கும். போத் சாயில், ஏர் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன். அப்புறம் கேசஸ் ஃப்ரம் மோட்டார் வெஹிக்கிள்ஸ், அயோனைசிங் ரேடியேஷன் ஃப்ரம் அட்டாமிக் பிளாஸ்ட், அந்த அணு வெடித்து சிதறுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய அந்த அயன் என்று சொல்லக்கூடியது, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன், வெப்பநிலை, இது எல்லாமே வந்து காற்று மற்றும் மண் மாசுபடுதலுக்கு காரணமாக இருக்கின்றன. ஸோ காற்று மாசுபாடு மற்றும் மண் மாசு என்று சொல்லுகின்ற பொழுது, காற்று மாசு மற்றும் மண் மாசுபாட்டை ஏற்படுத்தும் முக்கிய முகவர்கள் புகை மற்றும் கசடு. கிரீட் என்பது கசடு, அழுக்கு. இப்போ இந்த உதாரணமாக இந்த புத்தகத்தை அழுக்கலாம், ரொம்ப நாளாக புத்தகத்தை எடுக்காமல் திடீர்னு போய் ஒரு லைப்ரரியில் எடுத்தோம்னா அதை தொட்ட உடனே நமக்கு மூச்சு திணறும். அதெல்லாம் வந்து காற்று மாசுபாடு. இந்த காற்றில் வந்து அது விஷமாக மாறுது, அந்த தூசி. புகை மற்றும் கசடு. கதிரியக்க கூறுகள், தன் பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், பூஞ்சை கொல்லிகள், இதெல்லாம் சின்ன சின்ன பூச்சிகள், ரொம்ப கண்ணுக்கு தெரியாத மைக்ரோபியல் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஜெர்ம்ஸ். அப்புறம் மோட்டார் வாகனங்களிலிருந்து வாயுக்கள், அணு வெடிப்புகளிலிருந்து அயனியாக்கும் கதிர்வீச்சுகள், இவை அனைத்துமே நிச்சயமாக ஏர் பொல்யூஷன் மற்றும் சாயில் பொல்யூஷனுக்கு காரணமாக இருக்கின்றன. மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் பொல்யூஷன். எவ்வாறு இந்த மாசுபடுதலை தடுப்பதற்கான எந்த முறைகள், எந்த முறைகளில் இதை செய்ய வேண்டும்? நோ த காசஸ் ஆஃப் பொல்யூஷன். இந்த மாசுபடுதலுடைய காரணங்களை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சோர்சஸ் ஆஃப் பொல்யூஷன் மஸ்ட் பி ரெடியூஸ். அந்த மாசுபடுதலுடைய ஆதாரங்கள், அதனுடைய சோர்ஸ், தே மஸ்ட் பி ரெடியூஸ், குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். பொல்யூட்டன்ஸ் மஸ்ட் பி ஐடென்டிஃபைட் அண்ட் த நியூட்ரலைசர் ஷுட் பி டிஸ்கவர்ட். பொல்யூட்டன்ஸ் சொல்லும்போது அந்த மாசுபடுத்துகின்ற அந்த பொருட்களை அடையாளம் காண வேண்டும். அதை எப்படி வந்து ஆக்டிவ் இல்லாமல் செய்வது, நியூட்ரலைஸ், அது ஒன்றுமில்லாமல் செய்வது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். எந்த கெமிக்கல் ரியாக்ஷனை செய்து அதை நாம் நியூட்ரலைஸ் பண்ணுறது என்றால் அது எந்த விதத்திலும் அதை பாதிக்காமல் செய்வது, அதுதான் நியூட்ரலைஸ் என்று சொல்லுகிறோம். அடுத்து டு செக் கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். நீர் மற்றும் உணவு வந்து
படாமல் இருப்பதற்கு நாம் அதை வந்து கவனித்து கொள்ள வேண்டும். அதை அடிக்கடி சோதிக்க வேண்டும். கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் இது ரொம்ப டேஞ்சரானது. ஏதாவது பொருள் வந்து சேர்ந்து நோயை ஏற்படுத்தக்கூடியது தான் கண்டாமினேஷன். பொல்யூஷனை விட ரொம்ப பெரிய விஷயம். தென் ப்ராப்பர் சானிடேஷன், சரியான சுத்தம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஷுட் பி ஷிஃப்டட் ஃபார் அவே ஃப்ரம் த பாப்புலேட்டட் ஏரியாஸ். இந்த தொழில் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களிலிருந்து ரொம்ப தொலைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். தென் ஆடெக்வேட் சாவேஜ் அரேஞ்ச்மெண்ட், சரியான முறையில் இந்த சாக்கடையெல்லாம் செல்வதற்கான வழி அமைத்து தர வேண்டும். ப்ராப்பர் ரிசர்ச் ஷுட் பி கண்டக்டட், சரியான ஆராய்ச்சி என்பது நடத்தப்பட வேண்டும் இதை பற்றிய விஷயங்களில். அப்புறம் வெஹிக்கிள் டிராஃபிக் ஷுட் பி கண்ட்ரோல். அதனால தான் டெல்லி போன்ற இடங்களிலே வாகனங்கள் எந்த நாளில் செல்ல வேண்டும் என்று அவர்கள் டைம் குறித்து வைத்திருப்பார்கள். ரொம்ப அருமையாக செய்தார் இந்த கெஜ்ரிவால் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர். பள்ளிக்கூடத்தையே சீரமைத்து விட்டார். மிக அந்த அரசு பள்ளிக்கூடம் டெல்லி சென்றால் அந்த அளவிற்கு சுற்றுச்சூழல் நிறைந்த மிக அழகாக இயற்கையோடு இணைந்த ஒரு பள்ளிக்கூடமாக மாற்றியிருக்கிறார். நல்ல அருமையான அந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுப்பதற்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எல்லாம் ஏற்படுத்தி மிக அருமையாக டெல்லியில் அவர் அரசு பள்ளிகளையே மிக வித்தியாசமாக நடத்தி கொண்டிருக்கிறார். நமது முதலமைச்சர் கூட அங்கு சென்று பார்த்து வந்தார். நம்ம டீம் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வென்ட் தேர் அண்ட் தென் சூப்பர்வைஸ்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் கேம். ஸோ இதெல்லாம் வந்து அடெக்வேட் சர்வேஜ், ப்ராப்பர் ரிசர்ச் ஷுட் பி கண்டக்டட். வெஹிக்கிள் டிராஃபிக், அந்த வெஹிக்கிள்காக சொல்கிறேன், வெஹிக்கிள் மட்டுமல்ல எல்லா விதங்களிலுமே பல விஷயங்களை செய்தார்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் இருப்பது. அப்படி இருந்தும் காற்று மாசுபாடு அங்கே இருக்கிறது, பயங்கரமாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களிலிருந்து டெல்லிக்கு காற்று மாசு ஏற்பட்டு மூச்சு திணறி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் செய்திகள் சொல்லுகின்றன. Educate people to create a sense of ecological conscience and admiration and understanding for the total ecosystem. மக்களுக்கு கல்வி கொடுத்தல். எப்படி கல்வி கொடுத்தல்? சுற்றுச்சூழலியல் மனச்சாட்சியுடைய உணர்வை உருவாக்க, மொத்த சுற்றுச்சூழல் அமைப்புக்கான போற்றுதல் அல்லது புரிதலை உருவாக்க மக்களுக்கு கற்பித்தல். அதாவது சுற்றுச்சூழலை அவர்கள் ரசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அதை பாராட்ட வேண்டும். அந்த இயற்கை இல்லாவிட்டால் மனிதர் வாழ முடியாது என்று அவர்கள் உணர வேண்டும். அதற்கான கல்வியை தர வேண்டும். ஸோ எஜுகேட் பீப்புள் டு கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் இக்காலஜிக்கல் கான்ஷியஸ். இக்காலஜிக்கல்னா மொத்த சுற்றுச்சூழல் அமைப்புக்கான போற்றுதல், சுற்றுச்சூழலியல் மனச்சாட்சியின் உணர்வை உருவாக்குதல் என்று சொல்ல. டு கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் இக்காலஜிக்கல் கான்ஷியஸ் அண்ட் அட்மிரேஷன், அதைத்தான் சொல்லுகிறோம். அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எவ்வாறு அந்த இயற்கை மூலங்களை, ஆதாரங்களை பாதுகாப்பது. காசஸ் ஆஃப் த டிப்ளீஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் த ஃபாலோயிங். இந்த இயற்கை ஆதாரங்கள் சிதைவதற்கான காரணங்கள் இருக்கின்றன. அது என்ன என்று சொன்னால், ரேபிட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ், மிகப்பெரிய அளவிலே மக்கள் தொகை கூடுதல், பொல்யூஷன் இந்த மாசுபாடு, மாசு ஏற்படுதல், ஹை கன்சம்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், அளவுக்கு அதிகமாக வளங்களை, இயற்கை வளங்களை சூறையாடுதல். ஹை கன்சம்ஷன், உட்கொள்ளுதல், கிரகித்தல், செலவழித்தல். டிட்டோரியோரேஷன் ஆஃப் லேண்ட், நிலத்தினுடைய தன்மையை அழித்தல். இதெல்லாம் வந்து இயற்கை வளங்கள் குறைவதற்கான காரணங்களாக இருக்கின்றன. என்றெல்லாம் வயல்வெளிகள் எல்லாம் வீடுகளாக மாறி போகின்றன. அப்போ அதுக்கு பின்னால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது, விவசாயத்திற்கு பயன்படாமல் போய்விடும். இதைத்தான் டிட்டோரியோரேஷன் ஆஃப் லேண்ட் என்று சொல்லுவோம், நிலத்தின் சீரழிவு என்று சொல்லுகிறோம். ஸோ இயற்கை வளங்கள் குறைவதற்கான காரணங்கள் விரைவான மக்கள் தொகை அதிகரிப்பு, மாசுபாடு, வளங்களின் அதிக நுகர்வு, நிலத்தின் சீரழிவு. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்? ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ். இது ரொம்ப அருமையான கேள்வியாக கூட அடிக்கடி கேட்பார்கள். ரெனியூவபிள் என்றால் புதுப்பிக்க முடியும், அதாவது ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாற்ற முடியும். ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அது எதுவாக இருக்கும்? சூரிய வெப்பம், சூரியனிலிருந்து பெறக்கூடிய அந்த மின்சாரம், சோலார் எனர்ஜி என்று சொல்லுகிறாங்க, அதெல்லாம் ரெனியூவபிள் எனர்ஜி. அதே போல் நீரிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல், அதெல்லாம் வந்து நிச்சயமாக ரெனியூவபிள், அதாவது ஒன்றிலிருந்து இன்னொன்றாக நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்று சொன்னால் அதை புதுப்பிக்க முடியாது. அதாவது எதெல்லாம் பூமிக்கடியில் புதைந்து கிடக்கின்ற இயற்கை
வளங்களாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஏனென்றால் அது மனிதன் உருவாக்கவில்லை. நிலத்திற்கு அடியிலே பல நூற்றாண்டுகளாக உள்ளே இருந்து சில பொருட்கள் மக்கி நிலக்கரியாக மாறி, பெட்ரோலாக மாறி, க்ரூட் ஆயிலாக மாறி, இப்படி பல நிலைகளிலே அது கேஸ் உள்ளிருந்து நல்ல ஒரு வாயுக்கள், சமையல் வாயு எல்லாம் சொல்லுகிறோம். இதெல்லாம் நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ். உள்ளிருந்து வரக்கூடியதெல்லாம் மீண்டும் நம்மளால் உருவாக்க முடியாது. செலவழிக்கத்தான் முடியுமே ஒழிய நாம் உருவாக்க முடியாது. அதனால தான் என்ன சொல்லுகிறார், இந்த நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸை அளவாக பயன்படுத்த வேண்டும். அதை எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாமும் இந்த காலத்திலே நன்றாக வாழ்ந்து எதிர்கால சந்ததியினருக்கும் அதனுடைய பலனை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களும் நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அவர்களுக்கு உதவும். நம்ம எல்லாவற்றையும் நாமே எடுத்துக்கொண்டால் எதிர்கால சந்ததியினருக்கு ஒன்றும் கிடைக்காமல் போய்விடும். இதைத்தான் நீடித்த நிலையான வளர்ச்சி என்று சொல்லுகிறோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் தி என்வாயர்மெண்ட் ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. இந்த நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸை அளவாக பயன்படுத்துவது, தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது அது பல விதங்களில் பூமியை பாதிக்கிறது. அந்த பெட்ரோல்லாம் எரிக்கின்ற பொழுது அதிலிருந்து பெறக்கூடிய அந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் தான் வானத்திற்கு சென்று ஓசோன் மண்டலத்தை சிதைத்து விடுகின்றன. ஆகவே நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸை அளவாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் தி என்வாயர்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்து இயற்கை வளங்களுடைய வகைகள், அதைத்தான் புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்கள், புதுப்பிக்க முடியாத இயற்கை வளங்கள் என்று நாம் உதாரணங்களோடு நாம் சொன்னோம். மேஜர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட், வெட்லேண்ட்ஸ், மேங்க்ரூவ்ஸ், வைல்டு லைஃப், சாயில், மினரல்ஸ் எக்ஸெட்ரா. காடுகள், ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்கள், வனவிலங்குகள், மண், கனிமங்கள் போன்றவையெல்லாம் முக்கிய இயற்கை வளங்கள். ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இப்பொழுது நான் சொன்னதால் தான், ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தீஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இஸ் வெரி எசென்ஷியல். த மேனேஜ்மெண்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் லைஃப் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் ஆஃப் த பயோஸ்பியர் so that it may yield a sustainable benefit to the present generation while maintaining its potential to meet the needs and aspirations of the future generation. அப்படி என்றால் தமிழில் என்ன சொல்லுகிறோம், முக்கிய இயற்கை வளங்கள், காடுகள், ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்கள், வனவிலங்குகள், மண் கனிமங்கள், இவை கனிமங்கள் மினரல்ஸ், இவை எல்லாமே முக்கிய இயற்கை வளம். நிலையான வளர்ச்சிக்கு இந்த இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை மிகவும் அவசியம். எதிர்கால சந்ததியினுடைய தேவைகள் மற்றும் அவர்களுடைய அபிலாஷைகளை, அவருடைய ஆஸ்பிரேஷன்ஸ் என்று சொல்கிற எழுச்சிகளை, அவருடைய இயக்கங்களை பூர்த்தி செய்யும் திறனை பேணுகையில், தற்போதைய தலைமுறைக்கு நிலையான பலனை தரும் வகையில் உயிர்கோளத்தின் மனிதர்கள் உட்பட அனைத்து உயிர்கள் நலனுக்கான மேலாண்மை. ரொம்ப அருமையான, ரொம்ப தமிழில் போட்டாலும் கூட ரொம்ப கருத்தூண்டி நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதாவது நாம் இப்பொழுது வாழ்கின்றோம், நாம் நன்றாக வாழ வேண்டும் நிச்சயமாக இந்த இயற்கை வளங்கள் கொண்ட. அதே நேரத்தில் எதிர்கால சந்ததியினரும் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும் வண்ணம் அவர்கள் விட்டு வைக்க வேண்டும். அதுக்கான அந்த திறனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த திறனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும், தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது. உயிர்கோளத்தினுடைய மனிதர் உட்பட அனைத்து உயிர்கள் நலனுக்கான மேலாண்மை இதுதான் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் நீடித்த நிலையான வளர்ச்சி. அதாவது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அதாவது நாம் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் இயற்கை வளங்கள், எஸ்பெஷலி நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் என்று சொல்லுகிறோமே, புதுப்பிக்க முடியாத அந்த வளங்கள் அதிகமாக செலவழித்து விட்டோம் என்று சொன்னால் எதிர்கால சந்ததியினருக்கு இயற்கை வளங்கள் இல்லாமல் போய்விடும். இந்த உலகமே சுடுகாடாய் போய்வின்ற நேரத்தில் எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த வளர்ச்சிக்கு, சுற்றுப்புற வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம் இந்த எண்ணம். அதைத்தான் சொல்லுகிறோம். இந்த கருத்துக்களை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். அடுத்து இன் சிட்டு கான்சர்வேஷன் ஒன்று இருக்கிறது. திஸ் இஸ் அன் ஐடியல் சிஸ்டம் ஃபார் கன்சர்வேஷன். இன் சிட்டு கான்சர்வேஷன் சூழ்நிலையில் பாதுகாப்பு. அதாவது ஒரு சூழலை வச்சுக்கிட்டு அந்த சூழலில் எப்படி இந்த என்வாயர்மெண்ட்டை பாதுகாக்கிறது. உதாரணமாக நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது.
அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து மிருகங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி காட்டில் இருக்க மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஆனால் அது செயற்கையாக மனிதனால் செய்யப்பட்டது தான். மனுஷன் தான் அதை மெயின்டைன் பண்ணுறான். அப்புறம் சாங்சுவரிஸ், நேச்சுரல் ரிசர்வ்ஸ், தேசிய பூங்கால், சரணாலயங்கள், இயற்கை இருப்புகள், நேச்சுரல் ரிசர்வ்ஸ், நேச்சுரல் மானுமெண்ட்ஸ், இயற்கை நினைவு சின்னங்கள், கலாச்சார நிலப்பரப்பு, கல்ச்சரல் லேண்ட்ஸ்கேப், இவை அனைத்துமே இன்சிச்சு கன்சர்வேஷன் மனிதனால் பராமரிக்கக்கூடியது. இது ஒரு வகையான பாதுகாப்பு. திஸ் இஸ் an ஐடியல் சிஸ்டம் ஆஃப் கன்சர்வேஷன். ஒரு சிறந்த பாதுகாப்பு அமைப்பு, சூழ்நிலையில் பாதுகாத்தல். இந்த நேஷ்னல் பார்க்கு, சாங்சுவரி, இதெல்லாம் அந்த சூழலிலே நாம் மனிதனால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்று. இது சரியாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இயற்கையான மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புடன் அவற்றின் பராமரிப்பு மூலம் மரபணு வளங்களை பாதுகாத்தல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் த்ரூ மெயின்டெனன்ஸ் வித் நேச்சுரல் ஹியூமன் மேடு எக்கோசிஸ்டம். மனிதனால் உருவாக்கப்பட்ட இயற்கையான மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல், அதைத்தான் நேஷ்னல் பார்க், சாங்சுவரி என்றெல்லாம் சொல்லுகிறோம். தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், இயற்கை இருப்புகள் எல்லாம். அப்புறம் எக்ஸிட்டு கான்சர்வேஷன் சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸ் அண்டர் ஹியூமன் சூப்பர்விஷன். இப்போ ஜூ அப்படிங்கிறதுலாம் ஆர்டிஃபிஷியல், அது குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிட்டிக்குள்ளே கூட ஜூ வச்சுருக்கோம். அது இயற்கையான சூழல் இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்டப். அது சும்மா கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம். ஜூ, அக்வேரி இந்த மீன்கள்லாம், அது கடலில் இருக்கக்கூடிய மீன், ஆற்றுகள் இருக்க மீனை கொண்டு போய் ரொம்ப அழகழகாக பிடிச்சி கண்ணாடி இதில் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். அக்வேரியா. ஃபார்ம்ஸ், பண்ணைகள், மீன் பண்ணைகள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. தென் பொட்டானிக்கல் கார்டன்ஸ், அது வந்து காட்டில் வளரக்கூடிய விஷயங்களை இங்கே கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓரத்தில் பொட்டானிக்கல் கார்டன்ஸாக ஏற்படுத்துகிறோம். இதில் சீடு பேங்க்ஸ் இருக்குது, விதைகளுடைய வங்கிகள். இது எல்லாமே வந்து மனிதர்களுடைய மேற்பார்வையின் கீழ் செயற்கை நிலைமைகளில் வளங்களை பராமரித்து, இதுவும் ஒரு வகையான ப்ரொடெக்ஷன் தான். சூழ்நிலையை, அதாவது இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறை தான். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன், செயற்கை முறை, மனித மேற்பார்வையின் கீழ் செயற்கை நிலைமைகளில் வளங்களை பராமரித்து. அப்புறம் நாய்ஸ் இஸ் மெஷர்ட் ஆன் த டெசிபல் ஸ்கேல். அதாவது டெசிபல் ஸ்கேலில் தான் இந்த நாய்ஸ், இந்த சத்தம் என்பது அல்ல. நாய்ஸ் என்பதே ஒரு பொல்யூஷன் தான். அதிகமாகனா அது நம்ம மனுஷனை பாதிக்கும், மனுஷனுடைய காதை பாதிக்கும். ஸோ இது இந்த அதை எப்படி அளப்போம் அப்படின்னா டெசிபல் ஸ்கேல் என்ற அந்த அளவுகோலை கொண்டு அளப்போம். டெசிபலில் அதை சொல்லுவோம். இப்போ உதாரணமாக 0 டெசிபல் என்று வைத்துக்கொண்டால் ஆப்சலூட் சைலன்ஸ், முழுவதுமான அமைதி. முழு அமைதிக்கு 0 டெசிபல், கொஞ்சம் கூட இருக்காது. 25 டெசிபல் அப்படின்னா வெரி குவாய்ட் ரூம், மிக அமைதியான ஒரு அறை. 35 டெசிபல் இருந்தால் ரூரல் நைட் டைம் செட்டிங், அந்த கிராமப்புறத்தில் அந்த இரவு நேரத்தில் அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் தூங்குகிற நேரம், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சத்தம் 35, ரொம்ப குறைவாக இருக்குது. அடுத்து 55 டே டயத்தில் பிஸியல் ரோடுவே 0.5 கிலோமீட்டர், ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் ரொம்ப பிஸியான ஒரு ரோட்டில் எவ்வளோ சத்தம் இருக்கலாம்னா 55 டெசிபல்ஸ். அப்படி இதெல்லாம் கணித்து வைத்திருக்கிறார். இது உலக அளவில் இதெல்லாம் கணித்து வைத்து ஆராய்ந்து கணித்து வைத்திருக்கிறார். 70 டெசிபல் என்று சொன்னால் பிஸி ரெஸ்டாரண்ட், ஒரு ஹோட்டலுக்கு சென்று ரொம்ப கூட்டம் நிறைந்த ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய சத்தம் வந்து 70 டெசிபல்ஸ் என்று சொல்லுகிறார். அடுத்து வெரி பிஸி பாப், ரொம்ப ஒரு சின்ன கடை ஆனாலும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து போகக்கூடிய இடம், வெரி பிஸி பாப், வாய்ஸ் ரொம்ப பயங்கரமாக, வாய்ஸ் ஹேஸ் டு பி ரைஸ்டு டு பி ஹர்ட். நம்ம வாய்ஸையே ரொம்ப உயர்த்தி பேசினா தான் மற்றவங்களுக்கு புரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சத்தம் அங்கே இருக்குது. அப்படி இருந்தால் அந்த டெசிபல் எவ்வளோனா 85. அப்புறம் 100ங்கிறது டிஸ்கோ ஆர் ராக் கான்சர்ட், அந்த ராக் டான்ஸர், ராக் மியூசிக்லாம் போடுறாங்க, டிஸ்கோ மியூசிக்லாம் அலற விடுவாங்க அந்த ஸ்டீரியோ வச்சு, அது வந்து 100 டெசிபல்ஸ். அப்புறம் 120னா அன்கம்ஃபர்டபிளி லவுட் கான்வர்சேஷன் இம்பாசிபிள், அதாவது உறக்க கத்துனா தான் மற்றவங்களுக்கு கேட்கும். அன்கம்ஃபர்டபுள், ரொம்ப எந்த விதத்துலையும் வசதி இல்லாமல் ரொம்ப சங்கடமான சூழ்நிலையில் கத்துறது. அதனால் அன்கம்ஃபர்டபுளி லவுட் கான்வர்சேஷன் இம்பாசிபிள். ஈவன் சத்தமாக பேசுறது கூட முடியாது 120 டெசிபல் இருந்தா அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்புறம் 140 டெசிபல் இருந்தால் நாய்ஸ் காசிங் பெயின் இன் இயர்ஸ்,
140 டெசிபல் இருந்தால் அந்த சத்தம் வந்து காதில் வந்து வலியை ஏற்படுத்தும். இப்படியெல்லாம் தரம் பிரித்து வைத்திருக்கிறார், கேட்டகரைஸ் வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 25 என்பது வெரி குவாய்ட் ரூம், 35 என்பது தமிழில் சொல்லுவோம் சத்தம் வந்து டெசிபல் அளவில் அளவிடப்படுகிறது. முழுமையான அமைதி 0 டெசிபல், மிகவும் அமைதியான அறையில் 25 டெசிபல், அவ்வளோ சத்தம் தான் இருக்கும். கிராமப்புற இரவு நேர அமைப்பில் 35 டெசிபல், பகல் நேர அரை கிலோமீட்டர் தொலைவில் பரபரப்பான சாலையில் 55 டெசிபல், பிஸியான உணவகத்தில் 70 டெசிபல், மிகவும் பிஸியான பப்னா ஒரு சின்ன ஒரு கடையில் காபி டீ பேக்கரிலாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கடையில் 85 கேட்க குரல் எழுப்ப வேண்டும். நம்ம வந்து கேட்க குரல் எழுப்ப வேண்டும். அங்கே ரேடியோ டேப் ரெக்கார்ட்லாம் போட்டிருப்பாங்க அல்லது மியூசிக்லாம் இருக்கும், எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அது 85 மிகவும் பிஸியான பப்பில் அப்படி இருக்கு. கேட்க குரல் எழுப்ப வேண்டும். இன்னொருத்தர்லேருந்து ஏதாவது கேட்கணும்னா குரல் எழுப்பி தான் பேசணும் அப்படின்றது. தென் டிஸ்கோ அல்லது ராக் கச்சேரிக்கு 100 டெசிபல், ரொம்ப அலரும், ஸ்டீரியோ போட்டு அலறக்கூடியதுக்கு 100 டெசிபல். அப்புறம் சங்கடமான சத்தம், உரையாடல சாத்தியமற்றது அப்படி இருந்தால் அது 120 டெசிபல். காதுகளில் வலியை ஏற்படுத்தும் சத்தம் வந்து 140 டெசிபல். அடுத்து ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இப்போ let us go for another pollution called radioactive pollution. ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் கதிர்வீச்சு, கதிரியக்க மாசு அப்படின்னு சொல்கிறோம். Nuclear energy has been recognized as a clean energy because it does not release pollutants such as carbon dioxide. It is also known that nuclear energy has reduced the amount of greenhouse gas emission, reducing emissions of carbon dioxide for about 500 million metric tons of carbon. The waste resulted from nuclear reaction, which is a form of pollution called radioactivity. தமிழில் என்னன்னு சொல்லுவோம், தமிழ் சொன்னால் உங்களுக்கு புரியும். Radioactivity is a form of radiation, a form of energy that travels through space. That's radioactivity. The process of emittance, வெளிவிடுதல் of radioactive element is expressed in units called becquerels. Becquerelsங்கிறது அளவு, அதாவது எந்த அளவுக்கு வந்து அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து வெளியேறதோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து அது பெக்கரல் அப்படிமா. 1 சென்டிமீட்டர் 1 மீட்டர்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த சத்தத்துக்கு அளப்பதற்கு பெக்கரல்ஸ், ரேடியோ ஆக்டிவிட்டி எமிஷனை வந்து அளக்கிறதுக்கு பெக்கரல்ஸுங்கிற ஒரு அளவை பயன்படுத்தலாம். 1 becquerel is equal to the disintegration of nuclei per second. அப்புறம் 3 types of radiation, ஆல்ஃபா பார்ட்டிக்கல், பீட்டா பார்ட்டிக்கல், காமா ரேஷன், 3 வகை இருக்குது. அது தமிழில் பார்ப்போம், ஒரு வேளை இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு கான்செப்ட், தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கார்பன் டை ஆக்சைடு போன்ற மாசுக்களை வெளியிடாததால் அணுசக்தி சுத்தமான ஆற்றலாக அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு அருமையான ஒரு கருத்து. அணுசக்தி உண்மையிலேயே நல்லதாக கெட்டதானா அது தண்ணியிலே நல்லது. ஏன்னா அது வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு போன்ற மாசுக்களை அது வெளியிடாது. அதனால் வந்து அது சுத்தமான ஆற்றலாக அங்கீகரிக்கப்படுகின்றது. அணுசக்தியானது பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தின் அளவை குறைத்து சுமார் 500 மில்லியன் மெட்ரிக் டன் கார்பனுக்கு கார்பன் டை ஆக்சைடை உமிழ்வை குறைத்தது என்று அறியப்படுகிறது. அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப குறைச்சாலே ரொம்ப நல்லது. உலகத்தில் கார்பன் டை ஆக்சைடு குறைய ஆக்சிஜன் அதிகமாகும். ஆக்சிஜன் அதிகமாச்சுன்னா நல்ல நீர், நல்ல காற்று, நல்ல உலகம் சொல்லி நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த கதிரியக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அணுசக்தியானது இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து எந்த அளவுக்கு குறைக்குதுன்னா 500 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு அது அந்த கார்பன் வந்து குறைக்கிறது. அது நல்லது தானே, அது நல்லது தான். இந்த கதிரியக்க தன்மை எனப்படும் மாசுபாடுங்கிறது வித்தியாசமானது. அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு அங்கே இல்லை, ஆனால் இது ஒரு மாசுபடுத்தக்கூடிய ஒரு மாசுபாடு இதில் இருக்குது. கதிரியக்கத்தன்மை ஒரு மாசுபாட்டுடைய ஒரு வடிவமான அணுக்கரு எதிர்வினையின் விளைவாக கழிவுகள் விளைகின்றன. அதாவது அணுக்கரு என்று சொல்கிறோம்ல, ஆட்டம், நியூக்ளியஸ், புரோட்டான், நியூக்ளியெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த வகையில் அது ரெண்டுக்குள்ள அந்த எதிர்விளைவுடைய விளைவாக கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் அணுக்கரின் வழியாக. அது வந்து மாசுவாக வெளிப்படும். ஆகவே கார்பன் டை ஆக்சைடுனால அது மாசுபடாது, ஆனால் அணுக்கரு எதிர்வினையின் விளைவாக
கழிவுகள் வரும் இந்த கதிரியக்கத்தில் அதைத்தான் கதிரியக்க மாசு என்று சொல்லுகிறோம். இந்த ரேடியோ செயல்பாடு என்பது கதிர்வீச்சினுடைய ஒரு வடிவம், அதாவது விண்வெளியில் பயணிக்கும் ஆற்றல் வடிவம். கதிரியக்க தனிமத்தை வெளியேற்றும் செயல்முறை பெக்கரல்ஸ் எனப்படும் அளவுகளிலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு பெக்கரல் ஒரு வினாடிக்கு ஒரு அணுக்கரு சிதைவுக்கு சமம். இப்படித்தான் அதை அளக்கிறார். ஒரு பெக்கரல் ஒரு வினாடிக்கு ஒரு அணுக்கரு சிதைவுக்கு சமம். 3 வகையான கதிர்வீச்சு இருக்கிறது. கதிர்வீச்சை பற்றி பேசுகின்ற பொழுது ஆல்ஃபா துகள்கள், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், பீட்டா துகள்கள், பீட்டா பார்ட்டிகல்ஸ், அந்த காமா ரேஸ், அப்படி 3 வகையான கதிர்வீச்சு இருக்கிறது. இந்த ஆல்பா துகள்கள் என்பது ஒரு துண்டு காகிதம் அல்லது மனித தோலால் தடுக்கப்படும். அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணம். ஒரு துண்டு காகிதம் அல்லது மனித தோலால் இந்த ஆல்பா துகள்களை தடுத்துடலாம். இந்த பீட்டா துகள் இதை கொஞ்சம் வலிமையானது, இதை விட கொஞ்சம் அதிகமான பொல்யூஷன் உள்ளது. தோல் வழியாக ஊடுருவி சில கண்ணாடி மற்றும் உலோக துண்டுகளால் தடுக்கப்படுறது அந்த பீட்டா துகள். இது கொஞ்சம் அதிகம். இந்த காமா ரேஸ் இதை விட ரொம்ப மோசமானது. மனித தோலில் எளிதில் ஊடுருவி செல்களை சேதப்படுத்தணும் காமா கதிர்கள். மேலும் தடிமனான வலுவான காங்கிரீட் துண்டுகளால் மட்டுமே தடுக்க முடியும். அந்த அளவிற்கு இது ரொம்ப தீமை தரக்கூடியது இந்த காமா ரேஸ். இது கதிர்வீச்சுகளுடைய 3 வகைகள். அடுத்து இந்த க்ரீன் ஹவுஸ் ப்ராப்ளம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த க்ரீன் ஹவுஸ் ப்ராப்ளம் என்றால் என்ன, பசுமை இல்ல பிரச்சனை என்பது என்ன? இதனுடைய முக்கிய பங்களிப்பு கார்பன் டை ஆக்சைடு. இது பசுமை இல்ல விளைவுகளில் பாதியாக உள்ளது. மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 24 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குறது. 24 பில்லியன் டன். பெரும்பாலும் பணக்கார நாடுகளிலே புதை படிவ எரிபொருட்களை, அதாவது நிலக்கரி, எண்ணெய் மற்றும் எரிவாயுவை எரிப்பதன் மூலமாக அவர்கள் இந்த 24 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குகிறார்கள். இதனால் தான் உலகத்தில் வெப்பம் அதிகமாகிறது. இதைத்தான் பசுமை இல்ல பிரச்சனை என்று சொல்லுகிறோம். அதாவது ஓசோன் சிதைவு. அடுத்து பார்க்குறோம், ஓசோன் சிதைவு என்ற ஒரு கருத்து இருக்குது. 2க்கும் தொடர்பு இருக்கிறது. பசுமை இல்ல வாயு மற்றும் ஓசோன் சிதைவு. கிரகத்தினுடைய உயிர் ஆதரவு அமைப்புகளை இது சேதப்படுத்துகிறது. ஓசோன் சிதைவு பூமிக்கு வரும் அல்ட்ரா வயலட் கதிர்களுடைய அதிகரிப்பு. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு மேலே போய் அல்லது வேறு மீத்தேன் வாயுக்கள், குளோரோ கார்பன் சொல்லக்கூடிய அந்த வாயுக்கள், அதாவது இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து வரக்கூடிய இதெல்லாம் தீமையான வாயுக்கள். இந்த வாயுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சென்று ஓசோன் மண்டலத்தை சிதைத்து விடுகின்றதா. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தது. சூரியன் அல்ட்ரா வயலட் ரேஸ் என்பது மனிதனுக்கு தேவையற்ற ஒன்று அல்லது மனிதனை பாதிக்கக்கூடிய ஒன்று. அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்வது அது உள்ளே நுழைந்து விடுகின்ற காரணத்தால் தான் இப்பொழுது பூமி என்பது வெப்பமாகிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டிலெல்லாம் பயங்கரமான வெப்பம் தமிழ்நாட்டிலேயே. எல்லாருக்குமே தோல் கருகி விட்டது என்று சொல்லலாம். ஏதோ சில பிரச்சனை, இதுவரைக்கும் அந்த நோயே வராதவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தது. யாரை பார்த்தாலும் எனக்கு தான் இருக்கிறது என்று இன்னொருத்தரோடு கேட்டால் அவர் சொல்லுவார் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுவார். அந்த அளவிற்கு பூமியினுடைய வெப்பம் இருந்தது இந்த ஆண்டில். இதெல்லாம் இந்த ஓசோன் படலத்தினுடைய சிதைவினால் ஏற்படக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் தாக்கத்தால் ஏற்படக்கூடியதுதான் இந்த பூமியினுடைய வெப்பம் அதிகரித்தல். இதற்கு முக்கியமான காரணியாக இருப்பது கார்பன் டை ஆக்சைடு. அதைத்தான் இந்த பசுமை இல்ல வாயு என்று இதை சொல்லுகிறோம். பசுமை இல்ல வாயு என்ன செய்கிறது, இது அப்படியே அது மீத்தேன் இது போன்ற வாயுக்கள் இந்த பூமிக்குள்ளேயே இருந்து கொண்டு வெளியேயும் செல்லாது, பூமிக்குள்ளே இருந்து கொண்டு அது ஓசோன் மண்டலத்தை தாக்கி கொண்டே இருக்கும். வெளியேவும் போக வாய்ப்பு இருக்காது. அப்போ அதைத்தான் இந்த பசுமை இல்ல வாயு, பசுமை இல்ல பிரச்சனை என்று இதை சொல்லுகிறோம். இந்த 1990களுடைய முற்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட வளிமண்டலத்தில் ஒளிமண்டலத்தில் ஓசோனின் அளவு சுமார் 3 to 5% குறைக்கப்பட்டது. முக்கிய அழிவு வாயுக்கள் சிஎஃப்சிஸ் 100 ஆண்டுகளாக வளிமண்டலத்தில் செயலிருக்கிறது. அந்த சிஎஃப்சினா குளோரோஃப்ளோரோ கார்பன்னா, குளோரோஃப்ளோரோ கார்பன்கிறது அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் இது போன்ற அந்த குளிரூட்டிகளிலிருந்து வரக்கூடிய அந்த வாயுக்கள் 100 ஆண்டுகளாக வளிமண்டலத்தில் செயலில் உள்ளது என்று அறியப்படுகிறது.
அடுத்து சீஸ்மாலஜி என்ற ஒரு கான்செப்ட், த ஸ்டடி ஆஃப் எர்த்குவேக்ஸ். சீஸ்மாலஜி என்பது பூகம்பங்கள் பற்றிய ஆய்வு. இதெல்லாம் கேட்கிறார்கள், நம்ம இதெல்லாம் ரிக்டர் ஸ்கேலெல்லாம் கேட்கிறார்கள் அல்லவா, அதெல்லாம் இந்த சீஸ்மாலஜிலேருந்து வருது. Seismology, study of earthquakes. When an earthquake occurs, the elastic energy is released, sending out vibrations that travel throughout the earth. These vibrations are called seismic waves. The study of how seismic waves behave in the earth is called seismology. Richter magnitude is a scale of earthquake size developed by a seismologist named Charles Richter. The seismology என்பது பூகம்பம் பற்றிய ஆய்வு. ஒரு பூகம்பம் ஏற்படும் பொழுது மீள் ஆற்றல் பூமி முழுவதும் பயணிக்கும். மீள் ஆற்றல்னா அந்த ரியாக்டிவ் வேவ்ஸ் அதிர்வுகளை அனுப்பும். இந்த அதிர்வுகள் நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. நில அதிர்வு அலைகள் பூமியில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஆய்வு செய்வது நில நடுக்கவியல் என்று அழைக்கப்படுகிறது. ரிக்டர் அளவு என்பது சார்லஸ் ரிக்டர் என்ற நில அதிர்வு நிபுணரால் உருவாக்கப்பட்ட பூகம்ப அளவின் அளவு. இன்று பூகம்பம் ஏற்படும் பொழுது இவர் கண்டுபிடித்த இந்த கருவியால் தான் அழைக்கின்றோம். உதாரணமாக 6 ரிக்டர் ஸ்கேல் 6 என்று சொன்னாலே பயப்பட வேண்டியிருக்கிறது. அது 6.5 என்றால் நிச்சயமாக எங்கேயாவது சில கட்டடங்கள் அப்படியே ஆடும். 7 என்று சொன்னால் கேட்கவே வேண்டாம், கட்டடங்கள் கீழே விழும். 8 என்று சொன்னால் அந்த நகரமே அழியும். அப்படியெல்லாம் இப்போ சமீப காலத்தில் நடப்பது எல்லாம் பத்திரிகையில் பல நாடுகளில் நடக்கிறது. ஏன் நமது இந்தியாவிலேயே குஜராத் மாநிலத்தில் லத்தூர் மாவட்டம் என்ற லத்தூர் பகுதி என்ற ஒரு பகுதியில் அப்படியே பூமிக்குள்ளே எல்லாம் புதையுண்டு போயிடும். அங்கே இருந்தக்கூடிய அந்த ராஜா கூட ஒரே நாளில் கையில் தட்டை வைத்து சாப்பாடுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால். அதெல்லாம் பயங்கரமாக 7 தாண்டிய ஒரு ரிக்டர் ஸ்கேல். அது இந்தியாவில் கூட பல ஆண்டுகளுக்கு மேபி 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நிச்சயமாக நடந்தது. அதுவே தான் இந்த 6 என்று சொன்னால் அது அளவுக்கு கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒன்று. 7 என்று சொன்னால் அழிவு ஏற்படும். 8 என்றால் அது இந்தோனேசியா போன்ற இடங்களில் கடலுக்குள்ளேயே அந்த நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அப்பொழுது கடல் அலைகள் சுனாமியாக வெளிவந்து இடங்களை நிலத்தை அழிக்கின்ற இதெல்லாம் பார்க்கின்றோம். ஆகவே இதையெல்லாம் அளப்பதற்கு ஒரு கருவி நிச்சயமாக தேவை. அதுதான் ரிக்டர் ஸ்கேல் என்று சார்லஸ் ரிக்டர் என்பவர் அதை கண்டுபிடித்திருக்கிறார். இது சீஸ்மாலஜி என்ற பாடத்திலே வருகிறது. சீஸ்மாலஜி என்று சொன்னால் பூகம்பங்கள் பற்றிய ஆய்வு என்று பூகம்பங்களை பற்றிய படிப்பு. ஓரளவுக்கு சில கருத்துக்களை முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். சில முக்கியமான கேள்விகளை நாம் முன்வைப்போம். The important natural resource of pollution on a global scale are man-made pollutants, plants-made pollutants, ocean-made pollutants, none of them. இந்த பிளான்ஸோ ஓசனோ இப்போ மாசு ஏற்படுத்துவதில்லை. இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன், இந்த மாசுபடுதலுடைய அந்த இயற்கை வளங்களுக்கு யார் காரணகர்த்தானா அது மனிதன். ஸோ உலகளாய் அவை மாசுபாட்டின் முக்கியமான வளங்கள் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட மாசுக்கள் தான். அது தாவரங்களாலும் பெருங்கடலாலும் உருவாக்கப்படவில்லை, மனிதர்களால் உருவாக்கப்பட்டதால் இந்த பொல்யூஷன். The disease which can be transferable to polluted water, அசுத்தமான நீர் மூலம் பரவக்கூடிய நோய், அது லெப்ரஸியா, சிக்கன் பாக்ஸா அல்லது டைஃபாய்டா? எது என்று கேட்டால் டைஃபாய்டு. பொதுவாக அசுத்தமான நீரினால் ஏற்படக்கூடிய அபாயம் நோய் எது என்று கேட்டால் அது டைஃபாய்டு. இதெல்லாம் கேட்கிறார்கள் அடிக்கடி. இதெல்லாம் அந்த கேள்விகளை தான் நாம் இங்கே கொடுத்துருக்கிறோம். The land area contributed by India to the total land area of the world. உலகத்தில் நிலம் இருக்குது. உலக நிலப்பரப்பில் இந்தியாவுடைய நிலப்பரப்பு எவ்வளோன்னு கேட்டால் 2.4%. அவ்வளோதான். ரொம்ப சின்ன நாடு, ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. சீனாவை கூட இன்னும் கொஞ்ச நாளில் மிஞ்சி விடக்கூடிய அளவுக்கு 130-140 கோடி மக்களை பெற்றிருக்கக்கூடிய, ஆனால் இருக்கின்ற இடம் ரொம்ப கொஞ்சம். உலக அளவில் 2.4%. உலகின்ற மொத்த நிலப்பரப்பில் இந்தியா பங்களித்த நிலப்பரப்பு 2.4%. அப்புறம் பெடாலஜி மீன்ஸ், பெடாலஜின்ற ஒரு வார்த்தை. பெடாலஜி என்பது என்றால் என்ன அப்படின்னா, த ஸ்டடி ஆஃப் அட்மாஸ்பியர்.
வளிமண்டலத்தினுடைய ஆய்வை தான் இந்த பெடலஜி என்ற வார்த்தையால் குறிக்கும். அப்படி ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட் இருக்கும். அது மாதிரி த ஸ்டடி ஆஃப் அட்மாஸ்பியர், நம்ம சுற்றுச்சூழலை பற்றி படிக்கிறதுனால வளிமண்டலத்தினுடைய ஆய்வு அப்படிங்கிறது தான் அந்த பெடாலஜி என்று சொல்வது, பெடாலஜி என்ற படிப்பு. அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு அட்டாக்ஸ். சல்ஃபர் டை ஆக்சைடு என்ற அந்த வாயு எதை தாக்குகிறது என்று சொன்னால் நுரையீரல், கல்லீரலோ சிறுநீரகமோ மூளையில் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து லங்ஸை தாக்குகிறது, நுரையீரலை தாக்குகிறது. அடுத்து சோவேஜ் இஸ் அ நான் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன், பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன், பயோடிபெண்டபிள், நன் ஆஃப் தீஸ். அதாவது நான் பயோடிகிரேடபிள்னா மக்காத மாசுபடுத்தி, கழிவுநீர் என்பது மக்காத மாசுபடுத்தியா, உயிர் சிதைக்கக்கூடிய மாசுபடுத்தியா, பயோடிபெண்டபிள் அப்படியா, உயிர் சிதைக்கக்கூடிய மாசுபடுத்தியா, உயிர் சார்ந்ததா. அதாவது நான் பயோடிகிரேடபிள்னா மக்காத மாசுபடுத்தி, பயோடிகிரேடபிள்னா உயிர் சிதைக்கக்கூடிய மாசுபடுத்தி, உயிர் சார்ந்தது பயோடிபெண்டபிள். இதில் எது உண்மைன்னு கேட்குறோம். அது நம்ம எதை சொல்லலாம், உயிர் சிதைக்கக்கூட மாசுபடுத்தி நான் பயோடிகிரேடபிள்னா. அதாவது இது வந்து எப்படின்னா இந்த ஜெர்ம்ஸ் இதிலேருந்து அதுலேருந்து போய் இந்த மைக்ரோபியல் அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்து வேறொரு பொருளாக அது மாதிரி ஒரு வகையில் அது வந்து டாக்ஸிக் எலமெண்ட்டாக மாறி, அதாவது விஷமான ஒரு பொருளாக மாறுகிறது இந்த கழிவு. அதான் கழிவு நீர் என்பது உயிர் சிதைக்கக்கூடிய மாசுபடுத்தி, பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன் என்று இதை சொல்லுகிறோம். சாக்கடை, சோவேஜுங்கிறது கழிவு நீர். அந்த பிளாஸ்டிக் பிலாங்ஸ் டு எதை சேர்ந்தது, எந்தது, மக்கிற குப்பையா மக்காத குப்பையா? இது வந்து மக்காத குப்பை, நான் பயோடிகிரேடபிள். அதனால் பிளாஸ்டிக் பிலாங்ஸ் டு நான் பயோடிகிரேடபிள் எலமெண்ட். நன்றாக புரிந்து கொள்ள. பயோடிகிரேடபிள் என்று சொன்னால் உயிர் சிதைக்கக்கூடிய மாசுபடுத்தினா பயோடிகிரேடபிள். பல விஷயங்கள் சேர்ந்து ரசாயன மாற்றம்லாம் ஏற்பட்டு அது டாக்ஸிக் கேஸாக, அதாவது விஷவாயுவாக அது மாறும். அதனால தான் சில சமயங்களில் பார்க்குறோம், இந்த சோவேஜில் வேலை செய்கிறவங்க உள்ளே போய் இறங்கி அதெல்லாம் அந்த கழிவை அகற்றுவாங்க. அது விஷவாயு தாக்கி இறப்பவர்கள் ஏறாலும். அதுதான் வந்து பயோடிகிரேடபிள்னு சொல்கிறோம். உயிர் சிதைப்பு, உயிரை வந்து சிதைக்கக்கூடிய மாசுபடுத்தி அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் அவங்க சாகுறாங்க. சாதாரண சாக்கடைன்னு சாக வேண்டியதில்லை. ஆனால் அந்த கேஸ் ஃபார்ம் ஆகுது உள்ள பலதரப்பட்ட பொருட்கள், ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு ஒரு வித வாயுக்கள் ஏற்படுகின்ற பொழுது அது உயிர்கொல்லியாக மாறுது, உயிர் சிதைக்கக்கூடிய மாசுபடுத்தியாக மாறுகிறது. டோட்டல் கல்டிவேட்டட் லேண்ட் ஏரியா இன் இந்தியா இஸ் about 160 million hectares. இந்தியாவின் மொத்த சாகுபடி நிலப்பரப்பு சுமார் 160 மில்லியன் ஹெக்டேர். ஒரு ஜெனரல் நாலேஜ் போன்ற விஷயங்கள். த ஏரியா அண்டர் அக்ரிகல்ச்சர் இந்தியா இஸ் about 46 ஆஃப் த டோட்டல் ஏரியா. அதாவது விவசாயத்திற்கான அந்த இந்தியாவுடைய நிலம் வந்து மொத்த ஏரியாவில் 46% என்று சொல்லுகிறோம். இந்தியாவில் மொத்த சாகுபடி நிலப்பரப்பு சுமார் 160 மில்லியன் ஹெக்டேர். Which among the following is a metal pollutant? மெட்டல் பொல்யூட்டன், அதாவது மெர்க்குரி இருக்குது, சில்வர் இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, கல்சியம் இருக்குது. எது உலோக மாசுபாடு அப்படின்னா அது பாதரசம். அது பார்க்குறதுக்கு திரவமாக இருந்தாலும் அது வந்து உலோக மாசுபாடு என்று தான் அது சொல்லுகிறேன். பாதரசத்தால் விளையக்கூடிய மாசு உலோக மாசுபாடு. சிப்கோ மூவ்மெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் வாட்டர் மேனேஜ்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், டீஃபாரஸ்டேஷன். சிப்கோ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எதோட தொடர்புனா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், காடுகளை பாதுகாத்தலோடு தொடர்புடையது தான் சிப்கோ மூவ்மெண்ட். எஸ்பெஷலி அந்த சோட்டா நாக்பூர் அந்த ஆதிவாசிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் அவர்களெல்லாம் காடுகளை தெய்வமாக நினைப்பார்கள், மரங்களை தெய்வ உருக்களாக நினைப்பார்கள். ஆகவே அந்த மரத்தை அழிப்பதை வந்து அவர்கள் விரும்பார்கள், ஏதோ தெய்வத்தையே அழிப்பதாக நினைப்பார். அந்த சமயத்தில் உருவானது அந்த சிப்கோ மூவ்மெண்ட். ஆகவே அந்த சிப்கோ மூவ்மெண்ட் மீது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், அதாவது காடுகளை பாதுகாத்தலோடு தொடர்புடையது. வன பாதுகாப்பு. மினமுட்டா டிசீஸ் இஸ் ஃபார்ம்ட். எப்போ இந்த மினமுட்டான்ட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. அந்த நோய் வந்து எப்போ நமக்கு வரும்னா 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க.
விஷம் கடந்த செடிகளுக்கு உணவு, ஃபீடிங் ஆன் பாய்சன்டு பிளான்ட்ஸ், விஷ சந்துக்களை உண்பது, ஃபீடிங் ஆன் பாய்சன்டு அனிமல்ஸ், ஃபீடிங் ஆன் பாய்சன்டு ஆல்கஹால், விஷம் கலந்த மதுவை உண்பது. எப்போ அந்த மினோமுரா நோய் வரும்னா விஷ சந்துக்களை உண்பது, அதாவது பிராணிகள்னா கிரீச்சர்ஸ், அதை உண்றது தான் மினமுடா நோய். அதனால தான் சொல்கிறது, அந்த நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நோய் இருக்குது, அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பற்ற அந்த கஷ்டம், இது கூட இந்த மாதிரி சில விஷச்சந்துக்களை அவர்கள் சாப்பிட்டது, ரஷ்யாவில் சாப்பிட்டு அப்படித்தான் வந்தது என்றெல்லாம் ஒரு தியரி சொல்லுகிறது, விஷச்சந்துக்கள். ஓகே, கொரோனா போன்ற அந்த நோயினுடைய அந்த வைரஸ் இருக்கிறது, அந்த உயிர்கொல்லி வைரஸ், அது எப்படி ஏற்பட்டது என்றால் அனிமல்லேருந்து வந்துச்சு அப்படின்னா அது விஷ சந்துக்களை ஒருவேளை உண்டு, யாராவது உண்டு அவருக்கு நோய் ஏற்பட்டால் அந்த நோயெல்லாம் பரவியதா, இப்படியெல்லாம் ஒரு தியரியெல்லாம் அப்பொழுது இருந்தது. மினமுடா நோய் விஷ சந்துக்களை உண்பது. Which among the following is a natural pollutant of water, air and biosphere? Which among the following is a natural pollutant of water, air and biosphere? அது லெட் அப்படின்னு சொல்கிறது. பொட்டாசியம், லெட்டு, கோல்டு, அலுமினியம் இருக்குது. அது ஈயம் தான் எதை சொல்கிறோம்னா இட்ஸ் அ நேச்சுரல் பொல்யூட்டன்ட் ஆஃப் வாட்டர், இயற்கையான அந்த மாசுபடுத்தி வாட்டர், நீர், காற்று மற்றும் பயோஸ்பியர், இந்த பூகோளத்தில், அதாவது மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பயோஸ்பியரில் நேச்சுரல் பொல்யூட்டண்டாக இருப்பது எது என்று சொன்னால் லெட், ஈயம். அடுத்து ஆசிட் ரெயின் இஸ் காஸ்டு பை வாட்? அமிலமழை எவ்வாறு ஏற்படுகிறது? Is it because of hydrochloric acid and nitric acid, or sulfuric acid and nitric acid, carbon dioxide and water? None of them. இது எதை சொல்லுவோம்னா அப்கோர்ஸ் ஆசிட் ரெயின் என்பது சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட்டாக ஏற்படுது. அதன் வழியாகத்தான் இந்த ஆசிட் ரெயின் என்ற ஒரு கான்செப்ட் வருகிறது, சல்ஃபூரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம். Effluents from plastic factories contain a high content of phenols. அதாவது இந்த பிளாஸ்டிக் ஃபேக்டரியிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த புகை இருக்க, அதில் என்ன இருக்குன்னா ஃபெனோல்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷ வாயு அதில் இருக்குது. ஃபெனோல்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷவாயு. All life is protected from harmful effects of radiation by what? All life is protected. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கை, எல்லா உயிரினங்களுடைய வாழ்க்கையும் எப்படி பாதிக்கப்படுதுன்னா ஓசோன் லேயர், அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓசோன் லேயர், அந்த அல்ட்ரா ஊதா சூரியனிடமிருந்து அந்த ஊதா நிற கதிர்களை உள்ளே விடாமல், அல்ட்ரா ஊதா கதிர்களை உள்ளே விடாமல் இருக்கிறது அந்த ஆக்சிஜன் ஓசோன் மண்டலம். அதில் ஓட்ட போடுறதுனால இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற அந்த வாயுக்கள்லாம் மேலே சென்று அந்த ஓசோன் மண்டல சிதைப்பதால் தான் உலகம் சூடேறுகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே எல்லா லைஃப்பும் ப்ரொடெக்ட் ஆகிறது எதனால் என்றால் ஓசோன் மண்டலம். ஓசோன் என்பது அந்த ஆக்சிஜனால், அதாவது சுத்தமான ஆக்சிஜனால் ஆனது தான் அந்த ஓசோன் மண்டலம். அதாவது மனிதனுக்கு தேவையான அந்த வாயுக்கள் அங்கே இருக்கின்றன, ஓசோன். அடுத்து லெட் impairs the normal functioning of nervous system. லெட் என்ற ஈயம் என்பது எதை பாதிக்கிறது என்றால் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது ஈயம். அடுத்து ரெட் டேட்டா புக் கண்டெய்ன்ஸ் த டேட்டா ஆன் ஸ்பீசிஸ் threatened with extinction. ஸ்பீசிஸ் threatened with extinction. இந்த சிவப்பு ரெட் டேட்டா புக்குன்னா சிவப்பு தரவு புத்தகம் ஒன்று இருக்குது உலகத்தில். அது அந்த ஐநா சபை போன்ற இடங்களில் இருக்கும்னு என்று நினைக்கிறேன். அதாவது உலகத்தில் அது வைத்திருக்கிறார் எங்கு என்று நமக்கு தெரியவில்லை. நிச்சயமாக ஐநா அதெல்லாம் பராமரிக்கும், ஐநா சபை. ரெட் டேட்டா புக்கில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஸ்பீசிஸ் த்ரெட்டன்டு வித் எக்ஸ்டிங்ஷன், அழியும் அபாயத்தில் உள்ள இனங்கள், அது எதாவது பறவையாக இருக்கலாம், பூச்சியாக இருக்கலாம், அல்லது விலங்குகளாக இருக்க, எதாக இருந்தாலும் அழியும் தருணத்தில் இருக்கின்ற அபாயத்தில் இருக்கின்றவையெல்லாம் அந்த ரெட் டேட்டா புக்கில் இடம்பெறும். அந்த டேட்டா அதில் போய் பதிவு செய்யப்படும். சிவப்பு தரவு புத்தகம் என்று பெயர், ரெட் டேட்டா புக். அழியக்கூடிய அபாயத்தில் இருக்கக்கூடிய இனங்களை பற்றிய தகவல் இருப்பது ரெட் டேட்டா புக், சிவப்பு தரவு புத்தகம். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அடிக்கடி கேட்பார்கள். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் BOD is applied to measure the degree of oxygen in ecosystem, space, atmosphere, living cells. இந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டுங்கிறது இந்த பூமிக்கே தேவை, அதாவது இந்த சுற்றுச்சூழல் அமைப்புக்கே அது தேவை. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இதை அளக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளவோ விஷயம். இந்த டிகிரி ஆஃப் ஆக்சிஜனை வந்து அப்ளைட் மெஷர் இந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்ங்கிறத வச்சு தான் அளக்கிற டிகிரி ஆஃப் ஆக்சிஜன் இந்த எக்கோசிஸ்டம்னு சுற்றுச்சூழல் அமைப்பு உலகத்தில். ஆகவே இந்த BOD என்பது முக்கியம். ஆக்சிஜன் எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது அல்லது இல்லை, எவ்வாறு அதை இன்னும் அது செறிவூட்டுவது, ஆக்சிஜனை செறிவூட்டுவது, போதுமான அளவிற்கு வைத்திருப்பது என்ற சுற்றுச்சூழலுக்கு அது ரொம்ப அவசியம். கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு குறைப்பது, கார்பன் டை ஆக்சைடு குறைச்சாலே ஆக்சிஜன் கூடும். இது போன்ற விஷயங்கள். இந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் என்பது ஒரு மெஷர், டிகிரி ஆஃப் ஆக்சிஜன், எந்த அளவிற்கு ஆக்சிஜன் இருப்பது என்பதற்கான ஒரு அளவுகோல். உயிரியல் ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜன் அளவிட பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து கேட்மியம் காசஸ். கேட்மியம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கேட்மியம்ங்கிற அந்த கெமிக்கல் எதை வந்து பாதிக்குது அப்படின்னா, நிச்சயமாக ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ்னால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது இந்த கேட்மியம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பொருள். கேட்மியம் வந்து எதை தாக்குகிறது? சுவாச நோய்களை கொடுக்கிறது. அது காரணமாக சுவாச நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது கேட்மியம். அதாவது இந்த கேள்வியை பொறுத்தளவு நம்ம பார்க்கணும். இன்னொரு கேள்விக்குடைய பதிலை கொண்டு வந்து இங்கே யோசிக்கக்கூடாது. இந்த இடத்துல கேட்மியம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ்க்கான காரணம் கேட்மியம் என்று நாம் சொல்லலாம். அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் டேஞ்சரஸ் ஃபார் லங்ஸ். சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து நுரையீரலுக்கு அபாயமானது, நுரையீரல் நோய்களை வரவழைக்கக்கூடியது சல்ஃபர் டை ஆக்சைடு. அடுத்து பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸ் மே கண்டாமினேட் வாட்டர் த்ரூ சாயில் பெர்கோலேஷன், atmosphere percolation, air percolation, none of the above. இந்த பெஸ்டிசைட்னா பூச்சிக்கொல்லிகள், ஃபங்கிசைட்னா பூஞ்சைக்கொல்லிகள். இது வந்து தண்ணீரை மாசுபடுத்தலாம். எப்படின்னா மண் ஊடுருவல் வழியாக இந்த பூச்சிக்கொல்லிகள், அதான் இந்த மருந்து தானே இதெல்லாம். இதை பூரா இந்த மருந்து தெளிக்கிறோம்னா டிடிடி ஏதோ மருந்தெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த மருந்து வந்து மண்ணில் தானே தெளிக்கிறோம். அந்த பூச்சிக்கு தெளிக்கிறோம், அது எங்கே விழுகுது? மண்ணில் தான் விழுகுது. பூஞ்சைக்கொல்லிகளுக்கு அந்த செடிகளுக்கெல்லாம் சில மருந்துகளை போடுறோம், அதுவும் நிலத்தில் தான். அது என்ன ஆகுதுன்னா மண் ஊடுருவல் வழியாக, இப்போ மழை பெய்யுதுன்னு வைங்க, இந்த பூச்சிக்கொல்லி மருந்து, இந்த பூஞ்சைக்கொல்லிகளுடைய இந்த மருந்தெல்லாம் மண்ணை வந்து அப்படியே பாதிக்கும். மண் ஊடுருவல் வழியாக அது நீர்நிலைகளை இதை அடைகின்ற பொழுது நீர் மாசுபட்டு விடுகிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறோம். பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸ் கண்டாமினேட் வாட்டர், தீமை தரும். இந்த அதாவது வந்து அப்படியே அபத்தமாக மாற்றும். வாட்டரே வந்து அசுத்த நீராக, குடிக்க லாயக்கற்ற ஒரு வாட்டராக மாற்றுவது தான் இந்த கண்டாமினேட்டிங் வாட்டர். அது எதுனா பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சைக்கொல்லிகள் மூலம் தண்ணீரை மாசுபடும். எதன் வழியாக? மண் ஊடுருவல் வழியாக அது நடக்கும். மண்ணுக்குள்ளே வந்து ஊடுருவது, மழை நீர் வழங்குவது, அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாசு, இந்த பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சைக்கொல்லிகள் இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு நீர்நிலையில் செல்கின்ற பொழுது நீர் மாசுபடுகிறது. ரேடியோ ஆக்டிவ் ஃபிஷ் இஃப் ஈட்டன் பை மேன் மே காஸ் வாட்? அதாவது கதிரியக்க மீன், அதாவது கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்ட மீனை மனிதன் சாப்பிட்டால் என்ன நடக்கும்னா கேன்சர் வரும். கிரெட்டினிசம்னு ஒரு நோய் இருக்குது, லூக்மியா இரத்தச்சோகை நோய் இருக்குது, ஜாண்டிஸ் மஞ்சள் காமால் இருக்குது, அதே நேரத்தில் இந்த கேன்சர் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இந்த கதிரியக்க மீனை சாப்பிட்டா என்ன நோய் வரும்னா கேன்சர் வரும். மேதா பட்கர் இஸ் அசோசியேட்டட் வித் விச் மூமெண்ட்? நர்மதா பாட்சோ அந்தோலன். கங்கா ஆக்ஷன் பிளாக்கு, சிப்கோ மூமெண்ட்லாம் அது வேறு. ஆனால் இந்த மேதா பட்கர் என்று சொல்லக்கூடிய இந்த அம்மா வந்து மிக சிறப்பு, சமூகத்திற்காக பெரிய பங்கு, ஏழை மக்களுடைய நலனுக்காக. அதாவது கவர்மெண்ட் போட்டுற அந்த திட்டம் வந்து வேறு மாதிரியாக செய்யலாம். இப்படி எத்தனையோ மக்களை வந்து அவங்க கிராமத்திலேருந்து அந்நியப்படுத்தி அவங்கள அப்புறப்படுத்தி டேமெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த மேதா பட்கர். அதாவது மாற்று வழிகளில் நீங்கள் செய்யுங்க, எந்த காரணத்துக்கு கொண்டு மக்களை பாதிக்காதீங்கன்னு சொல்கிறோம். அதனால ரொம்ப பெரியவங்க அவங்க வந்து கவர்மெண்ட்டை வந்து கூட அவங்கள ஒன்றுமே செய்ய வேண்டாம். மக்களுடைய ஆதரவு அந்த அளவுக்கு இருந்தது, கவர்மெண்ட் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது.
ஏன்னா அவங்க செய்கிறது நல்லது, ஆனால் கவர்மெண்ட்டு அவங்க சொல்கிறதுக்கு இணங்கி இருக்க வேண்டிய நிலை கூட ஏற்பட்டது என்று சொல்லலாம். ஆனால் அந்த மேதாபாட்கர் இஸ் அசோசியேட்டட் வித் நர்மதா பாச்சோ அந்தோலன், அணையை கட்டுவது சம்மந்தப்பட்டது. ரைட். அடுத்து மெர்லின் அப்படிங்கிறத எ நியூ என்வாயர்மெண்டல் பாய் இஸ் யூஸ்ட் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட். மெர்லின்கிறது ஒரு கருவி, ஒரு புதிய சுற்றுச்சூழல் மிதவை. அது எதில் பயன்படுது அப்படின்னு சொன்னால் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷனில் இந்த மெர்லின்கிற கருவி பயன்படுது, ஒரு மிதவை. அது எந்த அளவுக்கு மிதக்குது, மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு வாட்டர் எந்த அளவுக்கு பொல்யூஷனாக இருக்குது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி, அது பேர் மெர்லின். அடுத்து மெர்லின் ஒரு புதிய சுற்றுச்சூழல் மிதவை நிர்ணயத்தில் எதில் பயன்படும், நீர் மாசுபாட்டில் நீர் மாசுபாடு எவ்வளவு இருக்கிறது என்பதை வச்சுக்கிறது. த வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே இஸ் 5th June. அது நமக்கு நன்றாக தெரியும். 5th June வேர்ல்டு உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5ஆம் தேதி. ஏன்னா அதைத்தான் போட்டிருக்கிறோம், ஜூன் 5ஆம் தேதி. அடுத்து பிசினோசிஸ் டிசீஸ் அப்படின்ட்டு பைசினோசிஸ் சொல்லலாம். பைசினோசிஸ் நோய் எந்த மாசுபடுத்துவதால் எந்த மாசால் ஏற்படுகிறது, எப்படி அது மாசுபடுத்தப்படுகிறது, எதனால் மாசுபடுத்தப்படுகிறது என்று கூட கேட்கலாம். திஸ் பைசினோசிஸ் அப்படிங்கிற நோய் காஸ்டு பை பருத்தி தூசி, காட்டன் தூசி. அந்த பைசினோசிஸ் ஏன்னா பருத்தி தூசி நமக்கு தெரியும், ரொம்ப பருத்தியே வந்து ரொம்ப நூலாக அப்படியே இருக்கும். அதுலேருந்து வரக்கூடியது அது வந்து ரொம்ப மைனூட் எலமெண்ட்டாக அந்த காற்றுல பரவும். அது எதை பாதிக்கும் அப்படின்னா என்ன மாதிரி நோய் ஏற்படுதுன்னா அது வந்து பைசினோசிஸ்ங்கிற ஒரு குறிப்பிட்ட நோயை ஏற்படுத்துது, பருத்தி தூசி. அடுத்து த மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் சீரியஸ் என்வாயர்மெண்டல் இஷ்யூ ஐடென்டிஃபைட் பை யுனைடெட் நேஷன்ஸ் environment program is called what? Greenhouse effect. The most dangerous and serious environmental issue identified by United Nations Environment Program. அப்படின்னா அடையாளம் காணப்பட்ட மிகவும் ஆபத்தான மற்றும் தீவிரமான சுற்றுச்சூழல் பிரச்சனையை யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டால் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அதுதான் ரொம்ப அபாயகரமானது என்று பசுமை இல்ல விளைவு. அடுத்து நாக்னீஸ், அதாவது வேற ஒன்றும் இல்லை, பல கேஸ் வந்து அப்படியே சேர்ந்துக்கிட்டு உலகத்துக்குள்ளேயே இருக்குது. அது வந்து அது சுழற்சி ஆகணும். அப்படி சுழற்சி ஆகும் அளவுக்கு அதிகமாக இருந்தால் சுழற்சி ஆகாது. அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது, குறிப்பிட்ட அளவில் அது பக்குவப்படணும். அப்படி இல்லை அப்படின்னா அளவுக்கு அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் அது என்ன செய்யும், அப்படியே மேலே போகும். மேலே போயின்றது ஓசோன் மண்டலத்தை அது தாக்குது. அதுதான் சொல்கிறோம். அதுதான் பசுமை இல்லை வாயு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இது ஒரு ஆபத்தான ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை என்று வர்ணித்தார். அடுத்து நாக்னி சிண்ட்ரோம் இஸ் காஸ்டு பை வாட்டர். நாக்னின்னா அந்த முழங்கால் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று மோதி நிற்கிறது, அது ஒரு வகையான நோய். அது எதனால் ஏற்படுகிறது, எந்த மாசுபடுத்தலால் ஏற்படுகிறதுனா ஃப்ளோரைடு மாசு. ஃப்ளோரைடுங்கிற ஒரு விஷயம், ஃப்ளோரைடு மாசு அந்த மாதிரியான ஒரு கேஸோ அல்லது பொருள், ரசாயன பொருள்னாலோ ஏற்படக்கூடியது நாக்னி சிண்ட்ரோம் என்பது. அதாவது ஒன்றுக்குள்ள ஒன்று முழங்கால் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று முட்டிக்கிட்டு நிற்கும், நடக்க முடியாத அளவுக்கு. அது ஒரு வகையான நோய். அப்புறம் தி இன்க்ரீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன் அட்மாஸ்பியர் would result in heavy rainfall, depletion of ozone layer, heating up of the Earth's atmosphere, none of the above. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிப்பதால் ஏற்படுவது என்னது அப்படின்னு சொன்னால் ஹீட்டிங் அப் ஆஃப் தி எர்த்ஸ் அட்மாஸ்பியர். பூமியின் வளிமண்டலத்தை சூடாக்குது. அதுதான் வந்து அதாவது அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் பூமியின் வளிமண்டலம் சூடாகுதுங்கிறது தான் இதனுடைய விளைவு. நன்றாக நாம் ஏற்கனவே சொன்னோம், அதை புரிந்து கொள்ளும். அடிக்கடி இந்த கேள்விகள்லாம் வரும். த மோஸ்ட் டேஞ்சரஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் காசஸ் டிப்ளீஷன், அதாவது இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரசாயன பொருள் எது ரொம்ப ஆபத்தானது, விச் காசஸ் டிப்ளீஷன் சிதைவை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பார்க்கணும். அதாவது சில சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு மனசில் நினச்சிக்கிட்டு இருப்போம், அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆவி இருக்கும், இன்னொரு கேஸ் இருக்கும். அதனால் இந்த 4 ஆல்டர்னேட்டிவில் எதுன்னு சொல்லி பார்க்கணும். சிதைவை ஏற்படுத்தக்கூடிய அந்த கேஸ் என்ன. இங்கே கார்பன் டை ஆக்சைடு இல்லை ஆக்சுவலாக, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா குளோரோஃப்ளோரோ கார்பன்.
அதுவும் அந்த கார்பன் டை ஆக்சைடுடைய ஒரு வகைன்னு கூட சொல்லலாம். அது ரெஃப்ரிஜிரேட்டர்னால வரக்கூடிய ஒரு விஷயம். அதில் the most dangerous chemical substance which causes depletion is chlorofluorocarbons. சிதைவை ஏற்படுத்தும் மிகவும் ஆபத்தான ரசாயன பொருள் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ். அப்புறம் the safe noise level fixed by World Health Organization for a city. ஒரு நகரத்திற்கு உலக ஹெல்த் ஆர்கனைசேஷனால் நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பான இரைச்சல் நிலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம். அது 45 டெசிபல், 45 டெசிபல். அதாவது சேஃப் நாய்ஸ் லெவல் ஃபிக்ஸ்டு பை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபார் அ சிட்டி. ஒரு நகரத்திற்கு 45 டெசிபல் இரைச்சலை நிர்ணயம் செய்கிறார்கள். பாதுகாப்பான இரைச்சல் நிலை 45 டெசிபல். One of the objectives of environmental education is what? To increase the quality of education, to increase the quantity of education, to increase tertiary education, to develop new attitudes towards environmental problems. தமிழில் எப்படி சொல்கிறோம், சுற்றுச்சூழல் கல்வியுடைய நோக்கங்களில் ஒன்று எது? கல்வியின் தரத்தை உயர்த்த, கல்வியின் அளவை உயர்த்த, டு இன்க்ரீஸ் டெர்ஷரி எஜுகேஷன், மூன்றாம் நிலை கல்வியை, அதாவது தொழிற்கல்வி போன்ற கல்வியை, மூன்றாம் நிலை கல்வியை அதிகரிக்க, புதிய அணுகுமுறைகளை வளர்ப்பதற்கு, அதாவது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை ஒட்டி புதிய அணுகுமுறைகளை வளர்ப்பது. அதுதான் முக்கியமான நோக்கம். சுற்றுச்சூழல் கல்வியை நோக்கம் அதாகத்தானே இருக்க முடியும். அது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அப்படிங்கிறது தான் அதில் வரும். ஆகவே சுற்றுச்சூழல் கல்வியின் நோக்கங்களில் ஒன்று என்று சொன்னால் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றிய புதிய அணுகுமுறைகளை, அதாவது வந்து இப்போ ரெனியூவபிள் ரிசோர்ஸ் இருக்குது, எனர்ஜி ரிசோர்ஸ் இருக்குது, நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். புதிய அணுகுமுறைன்னா என்ன செய்கிறோம்? இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி செய்கிறோம், நிலக்கரியை வச்சு எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணுறோம். ஆனால் நிலக்கரியை அது என்ன செய்யுதுன்னா அது வந்து பூமிக்குள்ளேருந்து எடுக்க எடுக்க அது குறைஞ்சே போயிடும். அப்போ அது மாற்று வழி என்னங்கிறது சிந்திக்கின்ற பொழுது என்ன செய்யலாம்? சோலார் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் புதிய அணுகுமுறை. அதுவே சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றி புதிய அணுகுமுறைகளை வளர்ப்பது தான் சுற்றுச்சூழல் கல்வியினுடைய நோக்கங்களிலே ஒன்று. இன்றைக்கி வந்து எலக்ட்ரிசிட்டி காரை பற்றி பேசுகிறோம். எலக்ட்ரிக் கார், பெட்ரோல் நல்ல வேணாம், எலக்ட்ரிக் 200 சில பேர் வைத்திருக்கிறாங்க, நானே பார்த்துருக்கிறேன். மிக நன்றாக இருக்குது. சத்தமே அதிகமாக வருவதில்லை, எந்த விதமான பொல்யூஷனும் இல்லை. ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய வண்டிகளை எல்லாம் உண்டாக்குகிறார்கள். நிறைய பேர் வந்து அதை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த சுற்றுச்சூழல் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் எலக்ட்ரிக் கார்ஸை பயன்படுத்துகிறார்கள், மின்சார கார்களை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இதெல்லாம் வந்து அணுகுமுறை, புதிய அணுகுமுறைகள் வளர்ப்பது தான் சுற்றுச்சூழல் கல்வியினுடைய நோக்கங்களில் ஒன்று. பல நோக்கங்களில் இது ஒன்று. Social forestry may be defined as an additional aid to forestry department and additional aid to wildlife preservation and additional aid to soil preservation and of the above. சமூக வனவியல் என வரையறுப்பது எது? வனவிலங்கு பாதுகாப்பு கூடுதல் உதவி தருவதைத்தான் சமூக வனவியல் என்று வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு டெஃபினிஷன் மாதிரி நாம் அப்படியே படித்துக் கொள்வது. அதாவது வனவிலங்கு பாதுகாப்புக்கு கூடுதல் உதவி, சமூக வனவியல், அதாவது சமூகமும் இணைந்து காட்டை பாதுகாக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இதில் வருகிறது. ஆகவே இந்த வனவிலங்கு பாதுகாப்புக்கு கூடுதல் உதவி தருதல் என்பதுதான் சமூக வனவியல் என்று வரையறுக்கப்படுகிறது. சோஷியல் ஃபாரஸ்ட் என்று சொல்லுகிறோம். அல்லது நிறைய மரங்களை எல்லாம் வீடுகளில் வைக்க சொல்கிறாங்க, அந்த காடுகளில் நிறைய மரங்களை வைக்க சொல்கிறாங்க அவங்கவுங்களுடைய தோட்டங்களில், நிலங்களில். இது எல்லாமே வனவிலங்கு பாதுகாப்புக்கு கூடுதல் உதவி என்று இது கருதப்படுகிறது. அடுத்து ஸ்டடி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இஸ் நோன் அஸ், அது குறிப்பிட்ட நேம் இருக்குது. ஃப்ளோரிகல்ச்சர்னால் அது மலர் சம்மந்தப்பட்டது. சில்வி கல்ச்சர் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதாவது ஸ்டடி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், காடுகளுடைய வளர்ச்சி மற்றும் வனப்பொருட்களுடைய பயன்பாடு பற்றிய படிப்பு அல்லது ஆய்வு எது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சில்வி கல்ச்சர். சில்வி கல்ச்சர் என்பது தான் காடுகளுடைய வளர்ச்சி மற்றும் வனப்பொருட்களுடைய பயன்பாடு பற்றிய படிப்பாக கொள்ளப்படுகிறது, ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது. காடுகளுடைய வளர்ச்சி பற்றியதுதான் சில்வி கல்ச்சர். ஃப்ளோரிகல்ச்சர் என்பது வேறு. ஃப்ளோரிகல்ச்சர் வந்து மலர் சம்பந்தப்பட்டது, பூக்கள். அடுத்து இந்த
ஆர்பாரிகல்ச்சருங்கிறது மர வளர்ப்பு, மலர் வளர்ப்பு, மர வளர்ப்புங்கிறது ஆர்பாரிகல்ச்சர். சில்வி கல்ச்சர் அப்படிங்கிறது, சில்வி கல்ச்சர் அப்படிங்கிறது தான் காடுகளுடைய வளர்ச்சி மற்றும் வனப்பொருட்களுடைய பயன்பாடு பற்றிய ஆய்வை கொண்டிருக்கிறது. இந்த யூட்ரோஃபிகேஷன் இஸ் டியூ டு வாட்? யூட்ரோஃபிகேஷன்னா என்னதுன்னா அதாவது செறிவு ஏற்படுது, நிலத்தை வந்து செறிவாக்குறது. கெட்டுப்போச்சு நிலம், அது எதனால் கெடுது அப்படின்னா நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் ரன் ஆஃப். நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் அந்த வாயுக்களுடைய கழிவு அது வந்து சேர்றதுனால நிலத்தில் நீரில் சேர்ந்து அந்த நீர் வந்து கெட்ட நீராக மாறி நிலத்தில் பரவுகின்ற பொழுது தான் அது என்ன ஆகுதுன்னா வளம் குன்றுகிறது, ஆக்சிஜன் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது, ஆக்சிஜன் குறைகிறது. அப்போ அந்த ஆக்சிஜன் அதிகமாக இருந்து அதை செறிவூட்டுவதற்கான ஒரு முறை தான் யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்வது. அதனால் யூட்ரிஃபிகேஷன் என்று சொல்வது அதுதான், அதாவது செறிவூட்டல், ஆக்சிஜன் செறிவூட்டல். அதாவது இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் இது போன்ற கேஸ்னால நீரில் வந்து அதை கலந்து அது என்ன செய்கிறது, நிலத்தை மாசுபடுத்தி விடுகிறது, ஆக்சிஜனுடைய தன்மை குறைந்து விடுகிறது. ஆக்சிஜன் நிச்சயமாக தேவை தாவரங்கள் வளர்கிறது. அப்படியானால் அந்த ஆக்சிஜனை செறிவூட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு டெக்னாலஜி, ஒரு டெக்னிக் தேவைப்படுது. அதுதான் யூட்ரோஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிறது. அது யூட்ரோஃபிகேஷன் காரணமாக உள்ளது உரங்களிலிருந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வெளியிடுவது. அந்த கருத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். Eutrophication means what? Nutrient depletion, nutrient less condition, nutrient enrichment, none of the above. Eutrophication அப்படின்னு சொன்னால் ஊட்டச்சத்து செறிவூட்டல். அதாவது அந்த ஆக்சிஜன் மற்ற இன்னும் அதுக்கு நிலத்துக்கு தேவையான மற்ற விஷயங்கள்லாம் கலந்து ஊட்டச்சத்தை செறிவூட்டுது, நிலத்தினுடைய ஊட்டச்சத்தை செறிவூட்டுறது தான் யூட்ரோஃபிகேஷன் என்று சொல்வது. அது முக்கியமாக ஏன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ்ங்கிறது வந்து நீரோடு கலந்து நிலத்தை மாசுபடுத்தி விடுகிறது, அந்த ஊட்டச்சத்தை குறைத்து விடுகிறது, ஆக்சிஜன் போன்றவையெல்லாம் குறைந்து அதனால் வந்து அது செறிவூட்டப்படாமல் அல்லது அது வலு குறைந்த அல்லது ரொம்ப குறைவான ஊட்டச்சத்து குறைவான நிலையில் இருக்கிறது. ஆகவே அந்த ஊட்டச்சத்து செறிவூட்டலுக்கு ஆக்சிஜன் மற்ற இன்னும் சில ரசாயன கலவையெல்லாம் செய்து யூட்ரோஃபிகேஷன் அது செய்கிறார். அப்படி செய்கின்ற பொழுது அந்த நிலம் வந்து ஊட்டச்சத்து பெற்றதாக மாறுகிறது அல்லது ஊட்டச்சத்து செறிவூட்டலாக மாறுகிறது. அடுத்து a useful chemical indicator of eutrophication is POD. PODங்கிறது பயோ ஆக்சிஜன் டிமாண்ட். அதாவது எந்த அளவுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு அளக்கக்கூடியது ஒரு அளவு. அந்த அளவை கொண்டு தான் என்ன யூட்ரிஃபிகேஷன் வந்து இண்டிகேட்டராக இருக்குது. அதாவது வந்து வலு குறைந்த அல்லது வந்து சக்தி குறைந்த ஊட்டச்சத்து குறைந்ததை எந்த அளவுக்கு ஊட்டச்சத்தை செறிவூட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன், ஒரு குறியீட்டை தருவது இந்த பயோ ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவு. The most widely used form of renewable energy is ஹைட்ரோ பவர். ஹைட்ரோங்கிறது தண்ணீர். தண்ணீரத்தில் அதிகமாக நம்ம பயன்படுத்தி நீர் ஆற்றலாம் அதிகமாக நம்ம நாட்டில் பயன்படுத்துகிறோம். உலகெங்கே அதை தான் பயன்படுத்துகிறோம். அதிகமாக மற்றதையும் பயன்படுத்துகிறோம், ஆனால் அதிகமாக பயன்படுத்துவது நீர் ஆற்றல் அப்படிங்கிறது. அதனால் ஹைட்ரோ பவர் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். நன்றாக கவனிக்க, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது அதிகமாக பயன்படுத்துவது ஹைட்ரோ பவர் எனர்ஜி, நீர் ஆற்றல். The gas related with global warming வந்து கார்பன் டை ஆக்சைடு. The gas related with global warming வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம், கார்பன் டை ஆக்சைடு. புவி வெப்பமண்டல தொடர்புடைய வாயு கார்பன் டை ஆக்சைடு. Which committee stressed the need for environmental education? அது திவாரி கமிட்டி. எந்த கமிட்டி சுற்றுச்சூழல் கல்வியினுடைய அவசியத்தை சொன்னது என்று சொன்னால் அல்லது பரிந்துரைத்தது என்று சொன்னால் அது திவாரி கமிட்டி. திவாரி என்பவரை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட அந்த குழுவில் இதை பற்றி விவாதித்து சில முடிவுகளை எடுத்தாங்க என்வாயர்மெண்டல் எஜுகேஷன். ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பால் இந்த வேல்யூ எஜுகேஷன், விமன் எஜுகேஷன் அண்ட் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் முதல் முறையாக எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கண்டிப்பாக இந்த பாடங்களை வைக்க வேண்டும். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது இருக்கிறது. ஏதாவது ஒரு பாடத்தில் தொடர்புடையதாக அது வந்துவிடும். விமன் எஜுகேஷன்
வேல்யூ எஜுகேஷன், என்வாயர்மெண்டல் எஜுகேஷன். திவாரி கமிட்டியினுடைய விளைவாக அது ஏற்பட்டிருக்கக்கூடும். ஸோ an important competency required for teaching environmental education is project based teaching. திட்ட அடிப்படையிலான கற்பித்தல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காம்பிடென்சி என்வாயர்மெண்டல் எஜுகேஷன், சுற்றுச்சூழல் கல்வி. ஏன்னா ரொம்ப திட்டம், ஏன்னா இது சுற்றுச்சூழல் கல்வி என்று சொல்லிட்டு பொழுது பல பாடங்கள் இதில் இருக்கும். பல பாடங்களுடைய இணைப்பாகத்தான் இந்த சுற்றுச்சூழல் கல்வியை கொடுக்க முடியும். மேத்ஸ் கூட இருக்கும். ஆகவே அதை வந்து இந்த சுற்றுச்சூழல் கல்வியை வந்து நம்ம கொடுக்கணும்னா அது திட்ட அடிப்படையிலான கற்பித்த ப்ராஜெக்ட் பேஸ்டாக தான் இருக்க முடியும். இப்போ உதாரணமாக எல்லா பாடங்கள்லையும் இந்த வந்து சுற்றுச்சூழல் பற்றி பேசலாமா, அதை பற்றிய கருத்துக்களை சொல்லலாமா, அல்லது தனியாக சுற்றுச்சூழல் கல்வின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பாடத்தை வைக்கணுமா, இதெல்லாம் வந்து ஒரு விவாதத்திற்குரிய ஒன்று. இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் கடைசியாக இது ப்ராஜெக்ட் பேஸ்டு டீச்சிங்காக இருக்கிறது, திட்ட அடிப்படையிலான கற்றல். The three important approaches to environmental education are what? ரொம்ப அருமையான கேள்வி, அடிக்கடி இது கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. அதாவது சரௌண்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். அது பல இது இருக்குது, நம்ம ஆன்சர் என்னன்னு சொல்லுகிறேன். The three important approaches to environmental education are சரௌண்டிங்ஸ், சுற்றுச்சூழல், சுற்றுப்புறம். அப்புறம் சிஸ்டம்ஸ், அமைப்புகள் கண்டிப்பாக தேவை. நிறைய இன்றைக்கி என்வாயர்மெண்டல் எஜுகேஷனுக்கு அமைப்புகள் நிறையா இருக்கின்றன, என்ஜிஓஸ் நிறையா இருக்கின்றன. சில நபர்கள் கூட்டாக சேர்ந்து கொண்டு செய்கிறார்கள். அது சுற்றுப்புறம் அமைப்புகள் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல் ரொம்ப முக்கியம். இன்டர் டிபெண்டன்ஸ் என்ற ஒரு முக்கியம். சிஸ்டம்ஸ், இன்டர்டிபெண்டன்ஸ், சிஸ்டம்ஸுக்குள்ள ஒரு இன்டர்டிபெண்டன்ட் ஒன்றுக்கொண்டு சார்ந்திருத்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 3 important approaches to environmental education are சரௌண்டிங்ஸ், சிஸ்டம்ஸ் அண்ட் இன்டர்டிபெண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய 3. நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். சுற்றுச்சூழல் கல்விக்கான 3 முக்கியமான அணுகுமுறைகள். சுற்றுப்புறத்தை பற்றி பேசுவது, அதற்கான அமைப்புகளை பற்றி பேசுவது, எவ்வாறு அது ஒன்றுக்கொன்று சார்ந்திருக்க வேண்டும் என்று பேசுவது, அதுதான் சுற்றுச்சூழல் கல்விக்கான 3 முக்கியமான அணுகுமுறைகள். Which among the following can be used to impart environmental education? Infusion, diffusion, dependence, floriculture. மிக அருமையான கேள்வி. பின்வருவதற்கு எது சுற்றுச்சூழல் கல்வியை வழங்க பயன்படுகிறது? இந்த உட்செலுத்துதல் என்று தமிழில் போட்டிருக்கோம். இன்ஃபியூஷன் என்பது வேற ஒன்றும் இல்லை, அதாவது பாடங்களுக்குள்ளேயே இந்த சுற்றுச்சூழல் கல்வியை கொண்டு வருவது. தனியாக சுற்றுச்சூழல் கல்வி என்று ஒரு பாடம் வைக்காமல் எல்லா பாடங்களிலுமே ஏதாவது ஒரு வகையில் அந்த சுற்றுச்சூழலை இணைப்பது, அந்த கருத்துக்களை உள்ளே கொண்டு வருவதுதான். இப்போ ஆங்கில பாடம் இருக்கிறது, ஆங்கில பாடத்தினுடைய நோக்கம் மொழியை கற்றுக்கொள்வது. ஆனால் மொழியை கற்றுக்கொள்வதானாலும் அந்த ஆங்கில பாடத்துக்கும் இந்த என்வாயர்மெண்டல் எஜுகேஷனை கொண்டு வருகின்ற பொழுது அது இன்ஃபியூஷன் என்ற ஒரு உட்செலுத்துதல் என்ற கருத்தை கொண்டிருக்கிறது. இன்ஃபியூஷன், உள்ளே செலுத்துதல், பாடங்களுக்கு உள்ளே செலுத்துதல், அதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்து, ஒன் ஆஃப் த டெரிபிள் கான்சிக்வன்சஸ் ஆஃப் என்வாயர்மெண்டல் டிகிரடேஷன் இஸ் குளோபல் வார்மிங், globalization, industrialization, colonization. A terrible consequence of environmental degradation. சுற்றுச்சூழல் சீரழிவுடைய பயங்கரமான விளைவுகளில் ஒன்று குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல். குளோபல் வார்மிங்னா புவி வெப்பமடைதான் சுற்றுப்புறச்சூழலுடைய சீரழிவு, சுற்றுச்சூழல் சீரழிவினுடைய பயங்கரமான விளைவுகள். The most terrible environmental degradation, global warming. World Forest Day is what? I think March 21st. I hope so. March 21st. அடுத்து World Wetlands Day. World Wetlands Day என்று வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டேங்கிறது எப்பொழுதுன்னா மார்ச் 10 உலக சதுப்பு நில தினம் அப்படிங்கிறது. ஐ திங்க் February 2. ஐ திங்க் அதர்வைஸ் ஐ ஜஸ்ட் கிவ் இட் இன் சம் அதர் திங். கன்சர்வேஷன் மீன்ஸ் a mere preservation of wildlife, checking of soil erosion, care and maintenance of the whole planet. Conservation, care and maintenance of the
ஹோல் பிளானட், முழு கிரகத்தினுடைய பராமரிப்பு மற்றும் பராமரிப்பை தான் நான் வந்து கன்சர்வேஷனாக பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்ற எல்லாத்தையும் என்டையர் பிளானட். அப்போ தான் வந்து மனிதனும் பாதுகாக்கப்படுவான் என்பது. அடுத்து, என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் இஸ் கிவன் a separate identity in multidisciplinary approach, multi-unitary approach, individual approach, interdisciplinary approach. இது சரியான பதிலாக இருக்கும். இடைப்பட்ட அணுகுமுறை, இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்னா பல பாடங்கள் சேர்த்தது தான் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன். சயின்ஸ் இருக்கும், பயாலஜி இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், ஈவன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் இஸ் கிவன் செப்பரேட் ஐடென்டிட்டி அஸ் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் என்பது தான் சரியான அணுகுமுறை. அதாவது இடைநிலை அணுகுமுறை என்று அதனை தமிழில் சொல்கிறோம். அதாவது பல பாடங்கள் இணைந்த ஒரு கூட்டுக்கலவை தான் என்வாயர்மெண்டல் எஜுகேஷன், interdisciplinary approach. The course content of environmental education at college level should give emphasis on theoretical knowledge of pollution. அப்படி அது உண்மையா? பாப்புலேஷன் எஜுகேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபாலோட் பை கன்சர்வேஷன், நன் ஆஃப் தி அபவ். அதாவது the course content of environmental education of ஸ்டூடெண்ட்ஸ்னா கல்லூரி அளவில் என்ன கொடுக்கணும்னா, நிலையான வளர்ச்சியை தொடர்ந்த பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சிக்கான சுற்றுச்சூழல் அப்படிங்கிற அந்த பாடத்தை தான் உள்ளடக்கத்தான் கல்லூரிகளில் வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா அந்த அளவில் அவங்களுக்கு புரியும். கல்லூரி மாணவர்கள் பல புதிய முறைகளை எல்லாம் யோசிப்பார்கள் என்பதால் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் உள்ளடக்கமாக கல்லூரி கல்வியிலே இருக்கணும். Which one of the following is used to stop bleeding? அதாவது இரத்தப்போக்கை வந்து நிப்பாட்டுகின்ற அந்த வைட்டமின் கே என்ன? அது வந்து வைட்டமின் கே, அதை வந்து ரத்தம் ஒழுகுவதை நிப்பாட்டக்கூடிய அந்த வைட்டமின் எது என்று கேட்டால் வைட்டமின் கே. 2004 கேட்கப்பட்டது. மேட்ச் த ஃபாலோயிங் என்று இருக்கிறது. மேட்ச் த ஃபாலோயிங், அதை நானாகவே அதை செய்து விட்டேன். ஏனென்றால் அது திரும்ப அதை எழுதி கொண்டு இருக்க வேண்டும் என்பதால் அதை செய்துவிட்டேன். டெஹ்ரி டேம் என்பது பாகிரதி, சர்தார் சரோவர் நர்மதா, இந்திரா காந்தி கனால், வியாஸ் அண்ட் சட்லஜ், நாகார்ஜுன சாகர், கிருஷ்ணா. இப்போ இதுதான் அந்த மேட்ச் த ஃபாலோயிங். இது சரி, அது மாற்றி இருக்கும். ஆனால் நம்ம சரியானவற்றை போட வேண்டியது 2004 கேட்டது. டெஹ்ரி டேம்ங்கிறது பகிரதி அணையின் மீது கட்டப்பட்டதா பாகிரதி. சர்தார் சரோவர் நர்மதா ரிவரோடு சேர்ந்த சர்தார் சரோவர் அணைக்கட்டாக இருக்கும். இந்திரா காந்தி கனால், அது வியாஸ் அண்ட் சட்லஜ் ஆறு. நாகார்ஜுன சாகர் கிருஷ்ணா. இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொண்டு வருகிறார்கள். நாம் அது சரியானவற்றை இணைக்க வேண்டும். ரைட். அடுத்து, த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் பேக்கிங் சோடா. இதுவும் 2004 கேட்டிருக்கு. இது ஜெனரல் நாலேஜ் போது கேட்கிறார். NaHCO3. இதை தான் வந்து பேக்கிங் சோடாவுடைய வேதியியல் சூத்திரம். என்னது? ஹச்னா ஹைட்ரஜன், CO கார்பன் டை ஆக்சைடு 3, CO3, NaHCO3. நான் வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இல்லைங்கிறனால எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் அது இதெல்லாம் கேட்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். In the winter session, the cloud nights are more warm than the cloudless nights. What is the reason? இது 2006 கேட்டிருக்காங்க. இந்த வின்டர் செஷனில் cloud nightsங்கிறது என்னது? குளிர்காலத்தில் மேகங்கள் இல்லாத இரவுகளை விட மேக இரவுகள் அதிக வெப்பமாக இருக்கும். அதற்கு காரணம் என்ன? மேகம் பூமியை நோக்கி வெப்பத்தை பரப்புதா? குளிரலை பூமியிலிருந்து இறங்குவதை மேகம் தடுக்கிறதா? மேகம் பூமியின் வெப்பத்தின் கதிர்வீச்சை நிறுத்துகிறதா? அதிக இடம் இருப்பதால் மேகம் சூரியனில் இருந்து வெப்பத்தை உறிஞ்சி பூமிக்கு அனுப்புகிறது? அது அல்ல. மேகம் பூமியின் வெப்பத்தின் கதிர்வீச்சை நிறுத்துகிறது, அப்பொழுது வெப்பம் கூடுகிறது. மேகம் பூமியின் வெப்பத்தினுடைய கதிர்வீச்சு என்றால் அது வெளியே கொஞ்சம் சென்றுவிடும். ஆனால் கதிர்வீச்சை நிறுத்துகின்ற பொழுது என்ன ஆகிறது? நிச்சயமாக அந்த மேகங்கள் இல்லாத இரவுகள் விட மேக இரவுகள் வந்து அதிக வெப்பமாக இருக்கு. ஏன்னா அந்த வெப்பத்தை தக்க வைக்கிறதா இருக்கும், அது வெளியில் செல்லாதனால. அதனால் மேகம் பூமியின் வெப்பத்தினுடைய கதிர்வீச்சை நிறுத்துவதால் மேக இரவுகள் அதிக வெப்பமாக இருக்காதான் காரணம்.
அடுத்து பிட்டுமேன் அப்படின்ற ஒரு பொருள், அதாவது இந்த நிலக்கரி மற்ற அந்த உள்ளேருந்து எடுக்கக்கூடிய அந்த புதை வடிவ பொருட்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பொருள், ஒரு கெமிக்கல் திங், ஒரு ரசாயன பொருள். அது எங்கே இது அப்படின்னா அது எங்கேருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னா ஃப்ரம் மைன்ஸ், ஃப்ரம் ரிஃபைன்ட் ஆயில். பிட்டுமேன் அப்படிங்கிறது வந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயிலிருந்து அது எடுக்கப்படுகிறது. The main cause of pollution of Indian Ocean is spreading of oil, throwing of garbage by municipality, excretion of industrial waste, mix-up of various particles with the air. இது என்ன அப்படின்னா the main cause of pollution, இந்திய பெருங்கடல் கடற்கரை மாசுபடுவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தொழிற்சாலை கழிவுகளை வெளியேற்றுதல் அல்லது எண்ணெய் பரவுதலையும் சொல்லலாம். ஏன்னா எண்ணெய் உள்ளே எல்லா இடங்கள்லையும் எடுக்கிறாங்க இல்லையா, பெட்ரோல் போல. அநேகமாக அதுதான் சரியானதாக இருக்கும். இது உண்மைதான், தொழிற்சாலை கழிவுகளை வெளியேற்றுவதும் உண்மை. ஆனால் அதை விட எண்ணெய் பரவுதலை நாம் சொல்லலாம். இந்திய பெருங்கடல் கடற்கரை மாசுபடுவதற்கான முக்கிய காரணம் எண்ணெய் பரவுதல் அல்லது தொழிற்சாலை கழிவுகளை வெளியேற்றுதல். ஐ திங்க் தொழிற்சாலை கழிவுகள் வெளியேற்ற, ஏன்னா கடற்கரை பற்றி பேசுகிறதுனால நேராக போய் அங்கே அதைத்தானே படிக்கும் கடற்கரையில். அப்போ தொழிற்சாலை கழிவுகள் வெளியேற்றல் என்பது சரியான பதிலாக இருக்கும். மலேரியா இஸ் காஸ்டு பை வாட்? பாக்டீரியா, வைரல், பாரசிட்டிக் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல். வைரல் இன்ஃபெக்ஷன், மலேரியாவை வைரஸ்னால பரவுவது என்று சொல்லுகிறோம். தி லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியன் சாயில் இஸ் கருப்பு மண். ஏன்னா கருப்பு மண், வண்டல் மண், சிவப்பு மண், மலை மண் இருக்கிறது. கருப்பு மண், பிளாக் சாயில் என்பது தான் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியன் சாயில். The maximum supply of energy in India is by nuclear power, coal based thermal power. நிலக்கரி சார்ந்த அந்த தெர்மல் பவர் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நிலக்கரியை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. மேக்ஸிமம் சப்ளை ஆஃப் எனர்ஜி இன் இந்தியா இஸ் கோல் பேஸ்டு தெர்மல் பவர். மற்ற விஷயங்கள் நாம் இன்னும் கண்டுகொள்ளவில்லை, கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம். ஆனால் இன்னும் இந்த பழைய காலத்தில் இருக்கின்ற அந்த கோல் பேஸ்டு தெர்மல் பவரை தான் பயன்படுத்துகிறோம். The black soil is found in India from where? Panjilkot region, from Deccan Trap region, from Thar, from Kashmir. 2005 கேட்கப்பட்டது. ஒரு நிமிடம் நான் சரியாக பார்த்து சொல்லுகிறேன். இந்த இரண்டு கேள்விக்கான விடையை கொஞ்சம் பார்ப்போம். அதாவது ஐ திங்க் ஃப்ரம் பிளாக் சாயில் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா ஃப்ரம் டெக்கன் ட்ராப் ரீஜனாக இருக்கும் என்று கருதுகிறேன். சரியான பதிலை பின்னால் நான் சொல்லுகிறேன். அடுத்து இதோடு முடிந்து விடுகிறது. ஏறத்தாழ 2 கேள்விகளுக்கு சில பதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்ற எல்லாவற்றையும் நாம் நன்றாக பேசியிருக்கின்றோம். அதற்கான பதிலையும் நான் விரைவில் கொடுத்து விடுகின்றேன். என்னுடைய அந்த காமெண்ட் வழியாக நான் கொடுத்து விடுகிறேன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ வெரி மச். Subscribe my video so that I am boosted up, so that it has got some value. நிறைய மாணவர்களை சேர்த்தாலும் நல்லது தான். நமது வந்தால் நிறைய விஷயங்களை நாம் அவர்களுக்கு கொடுக்கலாம். இதையே ஒரு நிரந்தரமான ஒரு குரூப்பாக வைத்து பல பேருக்கு நல்லதை நாம் செய்ய முடியும். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து இந்த குரூப்பிலும் சேர சொல்லுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி. உங்களுடைய யோசனைகளையும் எனக்கு சொல்லுங்கள். PDF ஃபைல் என்பது இப்பொழுது நான் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் போடுகிறேன். அதை நீங்கள் பார்த்து கொள்ளவும். வேறு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய அந்த குரூப்பில் உள்ளவர்களுக்கு அனுப்ப பார்க்கின்றேன். Thank you very much. God bless you abundantly.